இம்போர்ட் மிரர் ஊடக வலையமைப்பின் இயங்குகின்ற சிகரம் சர்வதேச வானொலி மூலமாக பிரதி சனிக்கிழமை தோறும் இடம்பெறும் அரசியல் களம் நிகழ்ச்சியில் இன்று நாங்கள் வடமாகாணத்திலிருந்து ஜஃப்னாவில் இருந்து வடமாகாண சபையினுடைய உறுப்பினர், அதாவது நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தினுடைய உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய மாகாண சபை உறுப்பினருமாகிய அய்யூப் அஸ்மின் அவர்களை இன்று அவருடைய காரியாலயத்துக்கு சந்திக்க வந்திருக்கின்றோம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் மாகாண சபை உறுப்பினர்களே. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இம்போர்ட் மிரர் நேயர்களுக்கும் இந்த நிகழ்வை தொகுத்து நடாத்த வந்திருக்கின்ற உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சலாத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் நாங்கள் இன்று வடக்கை நோக்கிய பயணத்தில் இன்று முதலாவது ஒரு சிகரம் சர்வதேச வானொலியினுடைய நிகழ்ச்சி வீடியோ நிகழ்ச்சியாக மக்களுக்கு அதனுடைய வடக்கில் இருக்கின்ற பிரச்சனைகளை சரியான முறையில் எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காக முதலில் நாங்கள் உங்களை சந்தித்திருக்கின்றோம். இந்த வேளையில் நாங்கள் உங்களிடம் முதலில் உங்களை பற்றி, நீங்கள் வடக்கில் இருக்கின்றீர்கள், வடமாகாண சபை உறுப்பினராக இருக்கின்றீர்கள், உங்களை பற்றி ஒரு நிமிடம். நிச்சயமாக. நான் அய்யூப் அஸ்மின், யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாகவும் வளர்ப்பிடமாகவும் கொண்ட நான் 1990ஆம் ஆண்டு இங்கிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லீம் மக்களுள் ஒருவனாக இங்கிருந்து வெளியே சென்று கொழும்பிலே நீண்ட காலம் வாழ்ந்திருக்கின்றேன். என்னுடைய ஆரம்ப கல்வி யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் அமைந்திருந்தது. பின்னர் ஜாமியா நதீமியாவிலே 7 வருடங்கள் என்னுடைய கற்கை நெறியை பூர்த்தி செய்து பேராதனை பல்கலைக்கழகத்திலும் ஒரு குறிப்பிட்ட காலம் என்னுடைய பட்டப்படிப்பை தொடர்ந்திருக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா இஸ்லாமிய மாணவர் இயக்கத்தினுடைய ஒரு முக்கிய செயல்பாட்டாளனாக நீண்ட காலம் இருந்திருக்கின்றேன். குறிப்பாக யாழ்ப்பாணம் அல்லது வடமாகாண முஸ்லீம்களுடைய விவகாரங்களிலே நீண்ட காலமாக ஒரு முக்கிய செயல்பாட்டாளனாக நான் இருந்திருக்கின்றேன். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது நான் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியினுடைய பிரதிநிதியாக வடக்கு மாகாண சபையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு ஆளுந்தரப்பு முஸ்லீம் பிரதிநிதியாக சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். நல்லது மாகாண சபையினுடைய உறுப்பினர்களே, அதாவது இந்த வேளையில் நம்மளிடம் கேட்க வேண்டும், நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி என்கின்ற உங்களுடைய கட்சியினுடைய பயணம் இன்று எவ்வாறு இருக்கின்றது? மிகவும் முற்போக்காக இருக்கிறது. 2006ஆம் ஆண்டு குறிப்பாக முஸ்லிம் சமூகத்திலே அல்லது இந்த நாட்டிலே நல்லாட்சி என்கின்ற சொற்பதம் அல்லது நல்லாட்சி என்கின்ற பிரயோகம் அறிமுகம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் ஒரு கொள்கையை சுமந்த சமூகம், இஸ்லாம் என்கின்ற ஒரு உயர்ந்த வாழ்க்கை நெறியை போதிக்கின்ற சமூகமாக இருந்த பொழுதிலும் அதனுடைய பயன்பாடுகளை மக்களுக்கு சென்றடையக்கூடிய அமைப்பிலே அது ஒழுங்குபடுத்தப்படவில்லை. குறிப்பாக அரசியலில் அத்தகைய நல்ல விடயங்கள் காணாமல் இருக்கிறது என்கின்ற அந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் எங்களுக்கு மத்தியிலே ஒரு கலந்துரையாடல் வட்டமாக ஆரம்பித்த இந்த அரசியல் பயணம் இப்பொழுது ஒரு கட்சி என்கின்ற வடிவத்தை எடுத்திருக்கிறது. நாங்கள் குறிப்பாக 2013ஆம் ஆண்டிற்கு பின்னர் ஒரு தீர்க்கமான முஸ்லிம் சமூகத்தில் ஒரு தீர்க்கமான ஒரு அரசியல் சக்தியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் அல்லது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எங்களுடைய வகிபாகம் முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் ஒரு அரசியல் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி ஒரு நல்லாட்சி தத்துவங்களின் அடிப்படையில் எங்களுடைய அதிகார அமைப்புகளை, அதிகார நிறுவனங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படை கொள்கையோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் சாதகமான பல்வேறு முன்னேற்றங்கள் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியை பொறுத்தவரையிலே நாங்கள் இப்பொழுது அடைவுகளாக கண்டு கொண்டிருக்கின்றோம். நல்லதே மாகாண சபையினுடைய உறுப்பினர்களே, இந்த வேளையில் இன்னும் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். அதாவது வடமாகாணத்தை பொறுத்த அளவில், அதாவது இங்கிருக்கின்ற இந்த வடமாகாணத்திலே நான் நினைக்கின்றேன் 2 தசாப்தங்களை கடந்த நிலையில், அதாவது முஸ்லீம்கள் இங்கிருந்து வலுக்கட்டாயமாக விடுதலை புலிகளால் விரட்டியடிக்கப்பட்ட அந்த முஸ்லீம்கள் மீண்டும் இதுவரையில் குடியமர்த்தப்படவில்லை. அவர்களை மீள எடுப்பதற்கு இதுவரையில் உங்களுடைய மாகாண சபையில் எந்த பிரேரணையும் கொண்டு வரவில்லை. உதாரணமாக சொல்ல போனால், ஐநாவில் இலங்கை போர்க்குற்றம் சம்பந்தமாக ஐநாவிலே ஒரு போர்க்குற்ற பிரகடனம் செய்திருக்கின்ற பொழுது ஏன் வடக்கில் இருந்த முஸ்லீம்கள் வலுக்கட்டாயமாக அவர்கள் இருந்த இடத்தில் இருந்து எதனையும் பெறாத முறையில் வெளியேற்றப்பட்டவர்களுக்கு
பட்டவர்களை மீண்டும் குடியமர்த்த வேண்டும் என்று இன்னும் எந்த பிரச்சனையும் எடுக்காமல் இருக்கின்றீர்கள். அதாவது நீங்கள் ஒரு முஸ்லீம் உறுப்பினர் என்ற வகையிலும், நீங்கள் தேசிய அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர் என்ற வகையிலும் நீங்கள் அவர் இந்த பிரச்சனையை கொண்டு சென்றிருக்கலாம், அல்லது உங்கள் மாகாண சபையில் இருக்கின்ற ஏனைய முஸ்லீம் உறுப்பினர்கள் அதை கொண்டு சென்றிருக்கலாம், அது சம்பந்தமாக பேசியிருக்கலாம். இதுவரையில் அப்படியான ஒரு பிரேரணை நிறைவேற்றப்படவில்லை என்பதற்கு என்ன காரணம்? ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னர் இதனுடைய பின்புலத்தை பற்றி நான் சுருக்கமாக சொல்லிக்கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். 1990ஆம் ஆண்டு வடக்கிலிருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்ட அந்த நிகழ்வானது உண்மையில் ஒரு அரசியல் பின்புலத்தை கொண்ட ஒரு நிகழ்வு. அதனை ஒரு சாதாரணமாக நாங்கள் நிகழ்வு என்ற சொற்பதத்தோடு நிறுத்திவிட முடியாது. என்னை பொறுத்தவரையிலே அது ஒரு பாரிய குற்றச்செயல், ஒரு இனச்சுத்திகரிப்பு நடவடிக்கை. சர்வதேச நியமங்களுக்கு ஏற்பவும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளினுடைய வரைவிலக்கணங்களின் அடிப்படையிலும் அது ஒரு பாரிய மனித உரிமை மீறல், ஒரு இனச்சுத்திகரிப்பு நடவடிக்கை. பலவந்தமாக எங்களுடைய மக்களை அவர்களுடைய பிரதேசங்களிலிருந்து வெளியேற்றி அவர்களை அந்த பிரதேசங்களை விட்டு ஆயுத முனையிலே வெளியேற்றிய அந்த நிகழ்வு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். இது ஒரு பெரிய தவறாகவே இருக்கிறது. எனவே ஒரு தவறு என்று வருகின்ற பொழுது அந்த தவறை யார் இழைக்கின்றார்களோ அவர்கள் அந்த தவறை முதலில் தவறு என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அந்த தவறுக்காக அவர்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும், மன்னிப்பு கோர வேண்டும். மூன்றாவதாக அந்த தவறினால் ஏற்பட்ட பாதகமான விளைவுகளுக்கு அவர்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டும் அல்லது தீர்வு கொடுக்க வேண்டும் என்கின்ற 3 விடயங்களை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். வடக்கிலிருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டது தமிழீழ விடுதலை புலிகளினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் நடைபெற்ற ஒரு விடயம். அது அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு பாரிய குற்றம், மனித உரிமை மீறல் என்பதை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றேன். இப்பொழுது தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல் தலைவர்கள் அந்த விடயத்தை தவறு என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்று அவர்கள் இனம் கண்டிருக்கின்றார்கள். அந்த தவறுக்காக அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியிருக்கிறார்கள். இப்பொழுது 3வது கட்டத்தை நோக்கி நாங்கள் வந்திருக்கின்றோம். அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த இழப்புகளுக்கு தமிழ் மக்களினுடைய அரசியல் தலைவர்கள் தீர்வு சொல்ல வேண்டும், அல்லது அவர்களுக்கு தேவையான நிவாரணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், இழப்பீடுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும், நஷ்ட ஈடுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே அது பொதுவாக இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் அது தமிழ் மக்களினுடைய அரசியல் தலைவர்களினுடைய பொறுப்பாகவும் இருக்கின்றது என்பதை நான் ஆரம்பமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். வடக்கு மாகாண சபையை பொறுத்தவரையிலே முஸ்லிம்களுடைய மீள்குடியேற்றம் தொடர்பாக நாங்கள் எதுவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறுவது அவ்வளவு பொருத்தமற்ற ஒரு கூற்றாக இருக்கும். ஒரு சில முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். கௌரவ முதலமைச்சர் அவர்களும் மேற்படி புனர்வாழ்வு மீள்குடியேற்றத்துக்கு பொறுப்பான அமைச்சர் அவர்களும் இது விடயத்திலே தங்களால் முடியுமான ஒரு சில நடவடிக்கைகளை அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள். உண்மையில் மீள்குடியேற்றம் என்பது வடமாகாணத்தை பொறுத்தவரையிலே அது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் உரிய ஒரு பிரச்சனை அல்ல, வடக்கு மாகாணத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்குமான ஒரு பிரச்சனை. மீள்குடியேற்றத்திலே பல்வேறு சவால்களை நாங்கள் அண்மை காலங்களாக எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக யாரை மீள்குடியேற்றுவது என்ற கேள்வி எங்களுக்கு முன்னால் இருக்கிறது. யார் மீள்குடியேற்றத்துக்கு தகுதியுடையவர்கள்? யுத்தம் கிட்டத்தட்ட 30 வருடங்களாக நிகழ்ந்திருக்கிறது. யுத்தத்தினுடைய ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு வகையான மக்கள் ஒவ்வொரு பிரதேசங்களிலிருந்து இன்னும் ஒரு பிரதேசத்தை நோக்கி இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். இந்த நாட்டிற்குள் இடம்பெயர்ந்த மக்கள் இருக்கிறார்கள், வெளியேறி சென்ற மக்கள் இருக்கிறார்கள், வெளியேற்றப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அண்மைய நாடாகிய இந்தியாவிலே அவ்வாறு இடம்பெயர்ந்த மக்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்து சென்ற மக்கள் அங்கே இருக்கிறார்கள். புலம்பெயர் நாடுகளிலே எங்களுடைய வடக்கு மாகாணத்தினுடைய மக்கள் இருக்கின்றார்கள். எனவே இந்த நாட்டுக்குள் இருக்கின்றவர்களை, அயல் நாட்டிலே இருக்கின்றவர்களை, சர்வதேச ரீதியாக இடம்பெயர்ந்திருக்கின்றவர்களை மீள குடியேற்ற வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு எங்களுக்கு முன்னால் இருக்கிறது. இந்த பாரிய பொறுப்பை கடந்த அரசாங்கம், மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய அரசாங்கம்
மிகவும் லாபகமாக கையாண்டது. அவர்கள் சொன்னார்கள் 100 நாட்களுக்குள் மீள்குடியேற்றம் நிறைவடைந்துவிடும். பின்னர் சொன்னார்கள் 6 மாதங்களுக்குள் மீள்குடியேற்றம் நிறைவடைந்து வரும். பின்னர் சொன்னார்கள் 3 வருடங்களுக்குள் மீள்குடியேற்றம் நிறைவடைந்துவிடும் என்று கால கணிப்பீடுகளை அவர்கள் செய்தார்கள். புதிய அகதிகள் பழைய அகதிகள் என்கின்ற ஒரு கொள்கை சார்ந்த பிரச்சனையை அவர்கள் முன்வைத்தார்கள். அகதிகளை கவனிக்கின்ற பொழுது, வெளிநாட்டு உதவிகளை வழங்குகின்ற பொழுது, புதிய அகதிகள் என்கின்ற அண்மைய இடம்பெயர்வை எதிர்நோக்கியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்ற போர்வையிலே பழைய அகதிகளை கைவிட்டார்கள். இப்படியாக இந்த விடயம் ஒரு சிக்கல் வாய்ந்த ஒரு விடயமாகவே தொடர்ந்தும் இருந்து வந்திருக்கிறது. முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் எங்களுடைய நிலை மிகவும் மிகவும் பலவீனமான ஒரு நிலையாகவே இருக்கிறது. குறிப்பாக வடக்கு முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே 1990ஆம் ஆண்டு நாங்கள் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்கின்ற அந்த விடயம் திடீரென்று எங்களுக்கு முன்னால் வந்து நின்றது. நாங்கள் திடீரென்று வெளியே இந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள் என்ற செய்தி எங்களுக்கு வந்து கிடைத்தது. அப்பொழுது நாங்கள் எவ்விதமான முன்னேற்பாடுகளும் இன்றித்தான் இங்கிருந்து இடம்பெயர்ந்து சென்றோம். நாங்கள் எங்கே போகின்றோம் என்ற கேள்விக்கு கூட பதில் தெரியாதவர்களாக நாங்கள் இங்கிருந்து வெளியேறி சென்றோம். 1990ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரைக்கும் எங்களுடைய மக்கள் மீள்குடியேற்றத்திற்கான எவ்விதமான திட்டமிடலும் இல்லாத ஒரு சமூகமாகவே வெளி மாவட்டங்களிலே நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். அது புத்தளமாக இருக்கட்டும், ஏனைய பிரதேசங்களாக இருக்கட்டும், எங்களுடைய மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் மீளவும் குடியேற வேண்டும் என்கின்ற ஒரு திட்டமிடல் அல்லது ஒரு எதிர்பார்ப்பு அல்லது ஒரு தூர நோக்கு எங்களிடத்தில் இருக்கவில்லை. 2009ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த சாதகமான யுத்தம் நிறைவடைந்த அந்த சூழ்நிலையிலே மீளக்குடியேற வாருங்கள் என்ற ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டது அல்லது அதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அப்பொழுது நாங்கள் எவ்விதமான திட்டமிடலுமின்றி எங்களுடைய ஊர்களை பார்க்க வேண்டும், எங்களுடைய பிரதேசங்களை பார்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களுக்கு வந்தோம். 2002ஆம் ஆண்டு ஏற்பட்ட சமாதான உடன்படிக்கை காலத்திலும் கூட எங்களுடைய பிரதேசங்களை வந்து பார்த்துவிட்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. ஆனால் மீள்குடியேற்றுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை. 2009ஆம் ஆண்டு தான் அவ்வாறான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அப்பொழுது கூட நாங்கள் திட்டமிடல் இல்லாத ஒரு சமூகமாக இங்கே வந்திருக்கிறோம். எங்களுக்கு மத்தியிலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. வடக்கிலிருந்து 1990ஆம் ஆண்டு வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களுடைய விவரங்கள் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அரசு அதிபர் காரியாலயங்களிலே இருக்கிறது. இவ்வளவு குடும்பங்கள் இங்கிருந்து வெளியேறி சென்றார்கள் என்ற ஒரு விவரம் மாத்திரம் இருக்கிறது. ஆனால் 1990 முதல் 2009 வரை அவர்களுடைய சனத்தொகையிலே ஏற்பட்ட மாற்றம் என்ன, வடக்கு முஸ்லிம்கள் எத்தனை பேர் வெளி மாவட்டங்களில் வெளிநாடுகளில் வாழுகிறார்கள் என்ற விவரம் இந்த நிமிடம் வரை எவருக்கும் தெரியாது. 2009ஆம் ஆண்டு மீள்குடியேற்றத்துக்கான வாய்ப்பு வந்த சந்தர்ப்பத்திலே பலர் மீள்குடியேறுவதற்காக வந்தார்கள். பிரதேச செயலகங்களிலே நாங்கள் பதிவுகளை மேற்கொண்டோம். பிரதேச செயலகங்களிலே பதிவுகளை மேற்கொண்ட சந்தர்ப்பங்களிலே ஒவ்வொரு பிரதேச செயலகமும் அவர்களுக்கென்று ஒரு தனித்துவமான முறைமையை கடைபிடித்தார்களே தவிர எல்லா வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற எல்லா பிரதேச சபைகளும் பிரதேச செயலகங்களும் ஒரே முறையை கையாளவில்லை. இதன் காரணமாக மன்னாரிலே மீள்குடியேறுகின்ற ஒரு முஸ்லிமிடமிருந்து பெறப்பட்ட விவரங்களும் யாழ்ப்பாணத்திலே மீள்குடியேறுகின்ற ஒரு முஸ்லிமிடத்திலிருந்து பெறப்பட்ட விவரங்களுக்கும் இடையிலே பாரிய வித்தியாசங்கள் இருக்கின்றன. காணி தேவை இருக்கிறதா, வீட்டு தேவை இருக்கிறதா, என்ன தொழிலை செய்கிறீர்கள், குடும்பத்தில் எத்தனை அங்கத்தவர்கள் இருக்கிறீர்கள், வாழ்வாதாரத்துக்கான ஏற்பாடு என்ன, சுகாதார தேவைகள் எப்படி இருக்கிறது, உங்களுடைய கிராமத்தின் அமைப்பு என்ன, நீங்கள் எத்தனை மதத்தலங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது, எத்தனை பாடசாலைகள் தேவைப்படுகின்றன போன்ற அடிப்படையான விவரங்கள் கூட எங்களுடைய பிரதேச செயலகங்களிலே இல்லாமல் இருக்கிறது. அதற்கான காரணம் ஒவ்வொரு பிரதேச செயலகமும் தனக்கு விருப்பமான ஒரு முறைமையின் அடிப்படையில் எங்களுடைய மீள்குடியேற்ற பதிவுகளை செய்தார்கள். இப்பொழுது இந்த பிரச்சனை ஒரு சிக்கல் வாய்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அடிப்படையிலே தரவுகள் இல்லாத ஒரு நிலையில் மீள்குடியேற்றத்துக்கான திட்டமிடலை நாங்கள் எப்படி செய்ய முடியும்? எங்களால் அப்படியான ஒரு திட்டமிடலை செய்ய முடியாமல் இருக்கிறது. மீள்குடியேற்றத்துக்கான கொள்கைகளை நாங்கள் எப்படி உருவாக்க முடியும்? எங்களால் உருவாக்க முடியாமல் இருக்கிறது. மத்திய அரசாங்கத்திலே இருக்கின்ற முஸ்லிம் அமைச்சர்கள் மீள்குடியேற்ற விடயத்திலே கரிசனை காட்டுகின்றோம் என்று பல்வேறு விடயங்களை செய்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் நல்லது. மாநசபை உறுப்பினர்களே, நீங்கள் இது சம்பந்தமாக இன்னும் தொடர வேண்டும். அதற்கு முதல் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாம் மீண்டும் ஆரம்பிப்போம்.
அரசியல் களம் நிகழ்வில் இன்று நாங்கள் வடமாகாண சபை உறுப்பினர் ஐயூப் ஆஸ்மின் அவர்களை சந்தித்திருக்கின்றோம். ஆமாம், நீங்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருந்த விடயம் உண்மையில் இன்னும் ஏராளமான விடயங்கள் அது சம்பந்தமாக பேச வேண்டும். நீங்கள் கூறுங்கள். அதாவது நிச்சயமாக மத்திய அரசாங்கத்தினுடைய முஸ்லிம் அமைச்சர்கள் கூட மீள்குடியேற்ற நடவடிக்கைகளை பல்வேறு முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அவற்றை நாங்கள் வரவேற்கின்றோம். அவை அவசியமான விடயங்கள் தான். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட திட்டமிடல் இன்றைய மீள்குடியேற்ற செயல்பாடுகள் பல்வேறு சிக்கல் நிலைமைகளை எங்களிடத்திலே தோற்றுவிக்கிறது. குறிப்பாக முஸ்லிம் சமூகத்திற்குள்ளும் மீளக்குடியேறுகின்ற முஸ்லிம் சமூகத்திற்குள்ளும் அவ்வாறான சிக்கல்கள் அதை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போன்று இங்கிருக்கின்ற தமிழ் மக்கள் மத்தியிலும் பல்வேறு ஐயப்பாடுகளை அல்லது சந்தேகங்களை அது ஏற்படுத்தி விட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலே மீள்குடியேற்றம் என்பது முழுமையான ஒரு திட்டமிட்ட அடிப்படையில் சமூக ரீதியாக அது மேற்கொள்ளப்பட வேண்டுமே தவிர அது அரசியல் ரீதியாக மேற்கொள்ளப்பட முடியாது என்கின்ற நிலைப்பாட்டிலே நான் இருக்கின்றேன். வடக்கு மாகாண சபையை பொறுத்தவரையிலே மீள்குடியேற்றம் தொடர்பாக ஒரு பிரேரணையை கொண்டு வர வேண்டும் என்று, முஸ்லிம்களுடைய மீள்குடியேற்றம் தொடர்பாக ஒரு பிரேரணையை இதுவரை கொண்டு வராமல் இருப்பது ஒரு தவறான விடயம் என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே ஒரு பிரேரணையை கொண்டு வருவதற்குரிய சூழ்நிலை இப்பொழுது இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது ஏன் அந்த கேள்வி எனக்குள் இருக்கிறது என்றால், அதற்கான ஒரு முழுமையான தயாரிப்பு இல்லாத நிலையிலே நாங்கள் அவ்வாறான ஒரு பிரேரணையை மாத்திரம் முன்வைப்பதன் ஊடாக அது பிரயோசனமற்ற ஒன்றாக இருக்கும் என்பதும், நாங்கள் இதுவரை காலமாக வடக்கு மாகாண சபையிலே கௌரவ முதலமைச்சர் அவர்களோடும் அதற்கு பொறுப்பான அமைச்சர் அவர்களோடும் மீள்குடியேற்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கிறோம், நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். அண்மையில் கூட வவுனியாவிலே வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற முஸ்லிம் சிவில் சமூக அமைப்புகளை ஒன்று திரட்டி அவர்களிடத்திலிருந்து கருத்துக்களை பெற்று முஸ்லிம் சமூகத்தினுடைய மீள்குடியேற்றத்தில் இருக்கின்ற உண்மையான சவால்கள் என்ன, அவற்றை தீர்ப்பதற்கான உபாய மார்க்கங்கள் என்ன என்பது தொடர்பாக ஒரு விரிவான கலந்துரையாடல்களை நடாத்தி இருக்கின்றோம். அதனுடைய முயற்சிகள் தொடராக இடம்பெற இருக்கின்றன. அது மாத்திரமன்றி வடக்கு மாகாண சபையினுடைய மீள்குடியேற்ற செயல்பாடுகளிலே முஸ்லிம் சமூகத்தின் சார்பாக என்னை அவர்கள் ஒரு பிரதிநிதியாக அமைத்திருக்கின்றார்கள். எல்லா மாவட்ட மட்டங்களிலும் இடம்பெறுகின்ற மீள்குடியேற்றம் தொடர்பான எல்லா கூட்டங்களுக்கும், அது அரசாங்க அதிபர் மட்டத்திலாக இருந்தாலும் பிரதேச செயலாளர் மட்டங்களிலான கூட்டங்களுக்கும் நான் அழைக்கப்படுகின்றேன். அந்த இடங்களிலே நான் என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கும் அங்கே என்ன நடக்கிறது என்பதை அவதானிப்பதற்குமான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதனை ஒரு தொடர் நடவடிக்கையாகத்தான் நான் பார்க்கிறேனே தவிர மீள்குடியேற்றம் தொடர்பாக ஒரு பிரேரணையை மாத்திரம் நாங்கள் நிறைவேற்றுவதன் ஊடாக அதனை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாக மாற்றியமைக்க முடியும். ஆனால் அதனுடைய தொடரான நடவடிக்கைகளின் ஊடாகத்தான் அதனை முழுமையாக எங்களால் வெற்றிகரமான ஒரு மீள்குடியேற்றமாக அதனை ஒழுங்கமைக்க முடியும் என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே பிரேரணை நிறைவேற்றம் என்பதை இத்தகைய ஒரு முழுமையான பின்னணியோடு நோக்குவதுதான் பொருத்தமாக இருக்குமே தவிர பிரேரணை நிறைவேற்றவில்லை என்பதை மாத்திரம் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைப்பது பொருத்தமானது அல்ல என்பதையும் நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதாவது இந்த இடத்தில் நான் கேட்க வேண்டும், இதுவரையில் வடக்கிலிருந்து வெளியேறிய முஸ்லிம்களினுடைய மீள்குடியேற்றம் எந்த அளவில் இருக்கின்றது? உண்மையில் அதனை ஒரு ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸாக இத்தனை நம்பரை நான் சொல்லி இத்தனை நம்பர் மீள்குடியிருக்கால் என்று சொல்ல முடியாது. அரசாங்க தரவுகளின்படி அண்மையிலே ஜனாதிபதியினுடைய தலைமையிலே நடைபெற்ற ஒரு கூட்டத்திலே மீள்குடியேற்ற அமைச்சினுடைய செயலாளர் அவர்கள் ஒரு பிரசன்டேஷனை மேற்கொண்டார்கள். மீள்குடியேற்றம் எந்த அளவுக்கு நடந்திருக்கிறது என்கின்ற ஒரு தரவுகளை அவர்கள் முன்வைத்தார்கள். அதிலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், வடக்கின் முஸ்லிம்களுடைய மீள்குடியேற்றம் என்பது 90% நிறைவடைந்திருக்கிறது என்றும், இன்னும் ஒரு 2000 குடும்பங்கள் மாத்திரம்தான் அந்த மீள்குடியேற்றத்திலே உள்ளடக்கப்பட வேண்டியிருக்கின்றார்கள் என்ற ஒரு தகவலை முன்வைத்தார்கள். நாங்கள் ஜனாதிபதியின் முன்னிலையிலே அந்த கருத்தை மறுதளித்து பேசியிருந்தோம். அந்த தரவுகள் முற்றுமுழுதாக தவறான கருத்துகள். அதனை கௌரவ அமைச்சர்கள் ரிஷாட் பதுதீன், அமைச்சர் ரவுபக்கி ஆகியோரும் மறுத்து பேசியிருந்தார்கள். இந்த தரவுகள் முற்றாக திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். என்னை பொறுத்தவரையிலே வடக்கு முஸ்லீம்களிடத்திலிருந்து வெளியேறி சென்ற முஸ்லீம்கள் மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு திருப்திகரமான மீள்குடியேற்றம் நடவடிக்கை இருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக நாச்சிக்குடா பிரதேசத்திலே ஒரு சிறிய அளவிலான முஸ்லீம்கள் அங்கே மீள்குடியேறி இருக்கின்றார்கள். இன்னும் பெரும்பான்மையான முஸ்லீம்கள் மீள குடியேற வேண்டியிருக்கிறார்கள். யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே
ஒரு 10 வீதத்திற்கும் குறைவானவர்கள் தான் மீள்குடியேறி இருக்கிறார்கள். இன்னும் 90 வீதமானவர்கள் மீள்குடியேற்ற வேண்டிய தேவையோடு இருக்கிறார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே மீள்குடியேற்ற பதிவுகள், பெரும்பான்மையான பதிவுகள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். 90 வீதத்துக்கும் அதிகமானவர்கள் மீள்குடியேற்றத்துக்காக பதிவு செய்திருக்கிறார்கள். 600க்கும் அதிகமான குடும்பங்கள் இப்பொழுது அங்கே நிரந்தரமாக மீள்குடியேறி வாழ்கின்றார்கள். வவுனியாவினுடைய எல்லைப்புற கிராமங்களிலும் இன்னும் ஒரு சில கிராமங்களிலே இதுவரை அவர்கள் மீள்குடியேற்றுவதற்காக செல்லவில்லை. அந்த கிராமங்கள் அப்படியே கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது ஒரு 20 வீதமான முஸ்லிம்கள் மாத்திரம்தான் இதுவரை மீளக்குடியேறி இருக்கின்றார்கள் என்ற ஒரு கணிப்பீடு இருக்கிறது. அது ஒரு உண்மையான தரவு அல்ல. இப்பொழுது இருக்கின்ற நிலைமைகளின் அடிப்படையில் ஒரு அன்னளவாக சொல்லப்படுகின்ற ஒரு தரவாக இருக்க முடியும். இன்னும் அதிகமானவர்கள் மீளக்குடியேற வேண்டிய தேவையோடு இருக்கின்றார்கள் என்பதுதான் எங்களுடைய அவதானமாக இருக்கிறது. அதாவது மீள் குடியேற்றப்பட வேண்டியவர்கள் முஸ்லீம்கள் மாத்திரம் அல்ல என்பதற்கு, அதாவது நான் நினைக்கின்றேன் வடக்கில் ஏராளமான தமிழ் மக்கள் கூட வெளியேறியவர்கள், அவர்களும் மீண்டும் வர வேண்டும் என்ற நிலைமை இருக்கின்றது. அது அவ்வாறு இருக்க இப்பொழுது வெளியேற்றப்பட்ட மக்களுடைய காணிகள் எந்த நிலையில் இருக்கின்றது? அவர்களுடைய காணிகள் இருக்கின்றதா அல்லது யாரும் சூறையாடி விட்டார்களா? அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. முஸ்லிம் மக்களை பொறுத்தவரையில் பெரும்பான்மையான முஸ்லிம் மக்களுடைய காணிகள் அவர்களுக்கு மீளவும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு சில காணிகளிலே இராணுவ ஆக்கிரமிப்புகள் இருக்கின்றன. மரிச்சுக்கட்டி, சிலாவத்துறை போன்ற பிரதேசங்களிலே அவ்வாறான இராணுவ ஆக்கிரமிப்புக்கு உட்பட்ட காணிகள் இருக்கின்றன. கிளிநொச்சி மாவட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட முஸ்லிம்களுடைய காணிகளை ஏனைய சமூகத்து மக்கள் அவர்கள் நீண்ட காலமாக பயன்படுத்தி வருகின்றார்கள். அதனை அவர்கள் திரும்ப வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிதாக காணிகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவையோடு பலர் இருக்கிறார்கள். ஏற்கனவே அதாவது 1990களிலே இங்கே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுக்கு காணி தேவைகள் இருந்தன. அப்பொழுதைய அரசாங்கத்தினால் 1982ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட காணி பகிர்வுக்கு பின்னர், அரச காணிகள் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டதன் பின்பு இதுவரை எவ்விதமான அரசு காணிகளும் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படவில்லை. எனவே அது அப்படியே கிடப்பில் இருக்கின்ற ஒரு விடயம். அதனையும் நாங்கள் மீள குடியேற்றுகின்ற மக்கள் எதிர்நோக்கின்ற ஒரு பிரச்சனையாகத்தான் பார்க்கிறோம். ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே பெரும்பான்மையான காணிகள் இராணுவ ஆக்கிரமிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன அல்லது உயர் பாதுகாப்பு வலயங்கள் என்ற அடிப்படையில் அவை கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவை விடுவிக்கப்பட வேண்டும். அதே போன்று முஸ்லிம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இதுவரை காலமும் அரச காணிகள் பகிரப்படாமல் இருக்கின்ற அந்த நிலைமையை மாற்றி அமைத்து காணி தேவையுடையவர்களுக்கு அத்தகைய காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயமும் இப்பொழுது ஒரு முக்கிய விடயமாக பேசப்படுகிறது. மீள்குடியேற்றம் தவிர்த்து வடக்கு மாகாணத்தில் காணப்படுகின்ற அந்த 5 மாவட்டங்களில் மீள்குடியேற்றம் இங்கிருந்து யுத்தத்தினால் வெளியேற்றப்பட்டவர்கள் அது போக இங்கே வாழ்கின்ற முஸ்லிம்கள் பிரச்சனைகள், அவர்கள் அன்றாடம் அவர்கள் வாழ்வாதாரங்களை கொண்டு செல்வதற்கான முன்னெடுப்புகளை எடுக்கின்ற போது அரசியல் ரீதியான அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகள், மறுப்புகள், இது பற்றி இங்கே வாழ்கின்ற கற்ற பட்டதாரிகள் அவர்களின் வேலைவாய்ப்பு, இதர ஏனைய இங்கே வாழ்கின்ற முஸ்லிம்களுடைய தொழில் வாய்ப்புகள் பற்றி எவ்வாறான அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது என்பது பற்றி கூற வேண்டும். உண்மையில் இதொரு பல்தொகுதி பிரச்சனை என்று நான் பார்க்கின்றேன். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். அதாவது மீள்குடியேற்றத்தோடு தொடர்புடையதான் எல்லா விடயங்களுமே சுற்றி இருக்கிறது. முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே, குறிப்பாக வடக்கிலே மீள்குடியேறி இருக்கின்ற முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே அவர்கள் எதிர்நோக்குகின்ற அடிப்படையான பிரச்சனை வீட்டு திட்டம் சார்ந்த பிரச்சனை, வீடுகள் இல்லாத பிரச்சனை, காணிகள் இல்லாத பிரச்சனை, தொழில் வாய்ப்பு இல்லாத பிரச்சனை என்று இருக்கிறது. பெரும்பான்மையான முஸ்லிம்கள் மீள குடியேற்றுவதற்கு தயக்கம் காட்டுவதும் இந்த பிரச்சனைகளின் அடிப்படையில் தான். எங்களுக்கு தொழில் வாய்ப்பு இருந்தால், எங்களுக்கு வீடுகள் இருந்தால், எங்களுக்கு காணிகள் இருந்தால் நாங்கள் மீள குடியேற முடியும் என்ற கருத்தை அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். அபிவிருத்தி திட்டங்கள் என்று வருகின்ற பொழுது அரசாங்கத்தினுடைய அபிவிருத்தி திட்டங்களிலே குறிப்பாக நாங்கள் கவனம் செலுத்துவது வாழ்வாதார திட்டங்களிலே அவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஏனென்றால் தொழில் இருக்குமாக இருந்தால் அவர்களால் அடுத்தடுத்த விடயங்களை நோக்கி செல்ல முடியும். கல்வி விடயத்திலே நாங்கள் கூடுதல் அக்கறை காட்டுகின்றோம். குறிப்பாக வடக்கு மாகாண சபை நாங்கள் கடந்த 2 வருடங்களாக முஸ்லிம்களுடைய கல்வி சார்ந்த விடயத்திலே பல்வேறு முயற்சிகளை எடுத்திருக்கின்றோம். மீள திறக்கப்படாமல் இருந்த பல பாடசாலைகளை நாங்கள் திறந்திருக்கின்றோம் மாகாண கல்வி அமைச்சரின் ஊடாக. அதே போன்று இம்முறை மத்திய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அண்மைய பாடசாலை சிறந்த பாடசாலை திட்டத்தின் கீழ்
முழு மாகாணத்திலும் 3 பிரதான முஸ்லிம் பாடசாலைகளை நாங்கள் அதற்குள்ளே உள்வாங்கி இருக்கின்றோம். ஏனைய பாடசாலைகளுக்கு போதுமான பௌதீக வளங்களை வழங்குவதிலே எங்களுடைய கல்வி அமைச்சு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. ஆசிரியர்களை உள்வாங்குவதிலே, பட்டதாரி ஆசிரியர்களை உள்வாங்குவதிலே நாங்கள் நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். மௌலவி ஆசிரியர்களை உள்வாங்குவதற்கான ஒரு செயல் திட்டத்தை நாங்கள் அமைச்சரவை அங்கீகாரத்திற்காக அனுப்பியிருக்கின்றோம். அதுவும் அண்மையில் மிக குறுகிய காலத்திற்குள் சாத்தியப்படக்கூடிய ஒரு விடயம். இப்படியாக கல்வி சார்ந்த விடயத்திலே நாங்கள் முயற்சிகளை எடுத்திருக்கின்றோம். சுகாதாரம் சார்ந்த விடயத்திலும் முஸ்லிம் பிரதேசங்களிலே ஏற்கனவே இருந்த ஆரம்ப வைத்தியசாலைகளை மீளவும் இயக்கி அவற்றை புதிதாக திறப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். மன்னாரிலே மரச்சுக்கட்டி, பண்டாரவளி, சிலாவத்துறை, எருக்களம்பிட்டி, தாராபுரம் போன்ற பிரதேசங்களிலே ஆரம்ப வைத்தியசாலைகள் எங்களுடைய மாகாண சபை பொறுப்பேற்பதன் பின்பு நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம். முஸ்லிம் பிரதேசங்களிலே யாழ்ப்பாணத்திலே முஸ்லிம் வட்டாரத்திலே ஒரு மகப்பேற்று நிலையத்தை தற்காலிகமாக நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். மகப்பேற்று பராமரிப்பு நிலையம் ஒன்றினை ஆரம்பித்திருக்கின்றோம். ஆயுர்வேத வைத்தியசாலை ஒன்றினை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. இப்படியாக சுகாதாரத்துறையிலும் எங்களால் முடியுமான பங்களிப்புகளை நாங்கள் செலுத்தி இருக்கின்றோம். எதிர்காலத்திலே அபிவிருத்தி நடவடிக்கைகள் என்று வருகின்ற பொழுது நாங்கள் மீளக்குடியேறி இருக்கின்ற முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளிலே கூடுதல் கவனத்தோடு செயல்படுவோம். நல்லது. மாகாண சபை உறுப்பினர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாம் மீண்டும் ஆரம்பிப்போம். வர்த்தக விளம்பரத்தை தொடர்ந்து நாம் தொடர்போம். இப்பொழுது பரக்கத்துல்லா அவர்கள் கேட்ட கேள்வி. வடமாகாண சபையை பொறுத்தவரையிலே 5 மாவட்டங்கள், அதில் பரவலாக 5 மாவட்டங்களிலும் செறிந்து வாழ்கின்ற முஸ்லீம்களின் பிரச்சினைகளை ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முஸ்லீம் வடமாகாண சபை உறுப்பினர் என்ற வகையில் இந்த முஸ்லீம்கள பிரச்சனைகளை தனித்துவமாக கொண்டு அவர்கள் பிரச்சனைகளை தீர்க்கின்ற போது ஏதாவது சவால்கள், முரண்பாடுகள் ஏற்படுவதுண்டா? அவ்வாறு ஏற்பட்டால் அதனை எவ்வாறு நீங்கள் நடுநிலையாக இனங்களுக்கு இடையிலான ஒரு நல்லிணக்கத்தோடு கொண்டு செல்லுகின்ற ஒரு நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி உறுப்பினர் என்ற வகையில் எவ்வாறு அதை கொண்டு செல்லுகின்றீர்கள் என்பதை சற்று எங்களுக்கு கூற முடியும்? நிச்சயமாக உண்மையில் இது பிரச்சனைக்குரிய விடயம் அல்ல. ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் எந்த அடிப்படையில் அணுகுகின்றோம் என்பதில் தான் அதனுடைய சிக்கல் தன்மைகளும் அதனிலே பிரச்சனைகளும் தோன்றுமே தவிர அந்த பிரச்சனை என்கின்ற ஒரு விடயத்தின் காரணமாக ஒரு விடயத்தை அணுகுகின்றோம் என்பதற்காக சவால்கள் தோன்றுவது கிடையாது. எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் சமூக நீதியின் அடிப்படையிலே பிரச்சனைகளை கையாளுகின்றோம். மக்களுடைய நலன்கள் சார்ந்து எங்களுடைய பிரச்சனைகளை கையாளுகின்ற முறைமைகள் அமைந்திருக்கின்றன. பொதுவாக பலரும் பிரச்சனைகளை கையாளுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு சார்பாக அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்திற்கு சார்பாக அந்த பிரச்சனைகளை கையாள்வதற்கு முயற்சிக்கின்றார்கள், அல்லது ஒரு கட்சிக்கு சார்பாக பிரச்சனைகளை கையாள்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இத்தகைய பேதங்களுக்கு அப்பால் சென்று பொதுவான அடிப்படைகளிலே பிரச்சனைகளை கையாளுகின்றோம். அபிவிருத்தி என்று வருகின்ற பொழுது அது தேவையுள்ளவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. எவருக்கு தேவைகள் இருக்கிறதோ அவர்களுக்கு அபிவிருத்திகள் சென்றடைய வேண்டும். வேலைவாய்ப்பு என்று வருகின்ற பொழுது எவருக்கு தகைமைகள் இருக்கிறதோ, தகுதி இருக்கிறதோ அவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு சிறிய ஒரு அடிப்படையாக இருக்கிறது. எல்லா விவகாரங்களையும் நாங்கள் சமூக நீதியின் அடிப்படையில் தான் நோக்குகின்றோம். எனவே வடக்கு மாகாண சபைக்குள் எழுகின்ற முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரச்சனையாக இருந்தாலும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் இத்தகைய அடிப்படைகளோடு நாங்கள் அந்த பிரச்சனைகளை அணுகுகின்ற காரணத்தினால் நாங்கள் பாரிய சவால்களை எதிர்நோக்குவது குறைவாகவே இருக்கிறது. ஆங்காங்கே ஒரு சில சவால்கள் எழுந்திருக்கின்றன தான், அதை நாங்கள் மறுக்க முடியாது. ஆனாலும் அத்தகைய பிரச்சனைகளை நாங்கள் கையாண்டு இருக்கின்றோம். உதாரணத்திற்கு ஒரு விடயத்தை நான் இந்த இடத்துல சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். மன்னார் மாவட்டத்திலே நானாட்டான் பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட
பொன்தீவு கண்டல் என்கின்ற ஒரு பிரதேசத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அங்கே 2 கிராமத்து மக்கள், பொன்தீவு கண்டலைச் சேர்ந்த கிறிஸ்தவ மக்கள், பூவரசங்குளம் என்று சொல்லுகின்ற பிரதேசத்தைச் சேர்ந்த முஸ்லிம் மக்களுக்கு இடையிலே பொதுவான ஒரு அரச காணியை 2 சமூகங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்தளிப்பது தொடர்பாக ஒரு பிரச்சனை எழுந்தது. பொன்தீவு கண்டல் மக்கள், கிறிஸ்தவ மக்கள் குறிப்பிட்டார்கள், அந்த குறிப்பிட்ட அரச காணி முழுமையாக தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் ஒரு விடாப்பிடியாக இருந்தார்கள். அதற்காக ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டார்கள். அதற்காக பிரதேச செயலகம் கூட கல்லடி தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டது. ஒரு பாரிய பிரச்சனை அங்கே நிகழ்ந்தது. முஸ்லிம் மக்களும் அவர்களுக்கு அந்த காணியிலே உரித்திருக்கிறது என்றும் அவர்களுக்குரிய பகுதி அவர்களுக்கு தரப்பட வேண்டும் என்றும் முஸ்லிம்களும் விடாப்பிடியாக இருந்தார்கள். இந்த பிரச்சனையை கௌரவ முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் அந்த இடத்திற்கு போய் அணுகினோம். விவரங்களை முழுமையாக தரவுகளை சேகரித்தோம். இந்த பிரச்சனைகளுக்குரிய ஒரு தீர்வை நாங்கள் ஒரு குழுவை அமைத்து ஒரு தீர்வை முன்வைத்தோம். 2 சமூகத்தவர்களுக்கும் சரிசமமாக அந்த அரச காணி பகிரப்பட வேண்டும். 40 முஸ்லிம் குடும்பங்களுக்கும் 40 கிறிஸ்தவ சமூகத்தவர்களுக்குமாக அந்த காணிகள் பிரிக்கப்பட்டு வீதிகள் அமைக்கப்பட்டு பொது தேவைக்கான இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அந்த பிரச்சனை சுமூகமாக தீர்த்து வைக்கப்பட்டது. அங்கே நாங்கள் கையாண்ட ஒரே ஒரு வழிமுறை சமூக நீதியின் அடிப்படையில் அந்த பிரச்சனை கையாளப்பட வேண்டும் என்பது. முல்லைத்தீவிலே ஒரு பிரச்சனை அண்மை காலத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முறிப்பு என்கின்ற பிரதேசத்திலே ஒரு காணி பிரச்சனை எழுந்திருக்கிறது. அது காடுகளை அழித்து முஸ்லீம்கள் தங்களுடைய காணிகளை பிடித்துக் கொள்கிறார்கள் என்றொரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அந்த விடயத்தை நாங்கள் அங்கு சென்று பல தரவுகளை தேடி அந்த விடயங்களை அணுகிய பொழுது இங்கே முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளில் உண்மைகள் இல்லாமலும் இல்லை, ஆனால் அது முழுமையாக உண்மையாகவும் இல்லை. ஒரு சில விடயங்களிலே அவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள் உண்மையாகத்தான் இருந்தன. ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் தன்னுடைய வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி ஏனையவர்களுக்கு வழங்கப்பட்ட அரச காணிகளை ஒன்றாக இணைத்து அவற்றை ஒரு அமைப்பிலே அவர்கள் வேலியடித்து வைத்திருக்கிறார்கள். வெளியிலிருந்து பார்க்கின்றவர்களுக்கு குறிப்பிட்ட அந்த நபர் 20 ஏக்கர் காணிகளை தனக்கு என்று எடுத்திருக்கின்றார் என்ற ஒரு பார்வை வருவது இயல்பானது. அதனால் எல்லா மக்களுக்கும் அப்படியான ஒரு பிரச்சனை இல்லை. எனவே இந்த விடயத்தை நாங்கள் கையாண்டு அங்கிருக்கின்ற பிரதேச செயலாளர் அவர்களோடும் அங்கிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர், மாகாண சபை உறுப்பினர்களோடு இந்த விடயத்தை அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து இப்பொழுது அது ஒரு சுமூகமான அடிப்படையிலே தீர்த்து வைப்பதற்குரிய ஒரு சாதகமான நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது. வேலைவாய்ப்பு விடயத்திலும் இதே நிலைமை இருக்கிறது. பொதுவாக சொல்லப்படுகிறது முஸ்லீம்கள் வேலைவாய்ப்பிலிருந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று. வடக்கு மாகாணத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை முழுமையாக அமல்படுத்துகின்றோம். எந்த ஒரு அரச வேலைவாய்ப்பாக இருந்தாலும் அது போட்டி பரீட்சைகளின் ஊடாக தீர்மானிக்கப்பட வேண்டும். போட்டி பரீட்சைகளிலே தேறிய மாணவர்களுக்கு, தேறிய பரீட்சார்த்திகளுக்கு நேர்முக தேர்வு நடைபெறுகிறது. அதிலே அவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினால் அவர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்புகளை வழங்குகின்றோம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆனால் முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் அரசியல்வாதிகளின் அனுசரணைகளின் ஊடாக வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது ஒரு தவறான நடைமுறை. அரசியல்வாதிகளுடைய சிபாரிசுகளின் ஊடாக வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுகின்ற பொழுது குறிப்பிட்ட பணிகளை, குறிப்பிட்ட கடமைகளை அவர்களால் செவ்வனையை நிறைவேற்றுவதற்குரிய தகைமைகள் இருக்கின்றதா என்ற விடயம் கவனத்தில் எடுக்கப்படாமல் விடுகிறது. இதனால் பாரிய பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. எனவே நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியுடைய ஒரு பிரதிநிதி என்ற வகையிலே தமிழ் மக்களோடு இணைந்து முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனைகளை கையாளுகின்ற பொழுது நாங்கள் கடைப்பிடிக்கின்ற இத்தகைய நடைமுறைகள் தான் பிரச்சனைகளை இலகுவாக தீர்ப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பாக இருக்கிறது. உங்களோட அதோட சேர்த்தா போல ஒரு கேள்வியை கேட்கலாம் நினைக்கின்றேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினராக இருந்து கொண்டு முஸ்லிம்களுடைய பிரச்சனையை செய்கின்ற இதே போன்று தமிழ் மக்களுக்காக உங்கள் உறுப்புரிமையை பயன்படுத்தி உங்கள் அரசியல் அதிகாரத்தை கொண்டு என்னென்ன செய்திருக்கின்றனர்? பட்டியலிட்டு சொல்ல முடியாவிட்டாலும் பொதுவாக தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இந்த பிரதேசத்திலே வாழுகின்ற மக்களுக்கு எங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுகின்றதோ அந்த இடங்களில் நாங்கள் குரல் கொடுத்திருக்கின்றோம். அவர்களுடைய அபிவிருத்தி சார்ந்த பல விடயங்களிலே நாங்கள் கரிசனையோடு செயல்பட்டு கொண்டு வருகின்றோம். இந்த நிமிடம் வரை செயல்படுகின்றோம். குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற ஒரு அரசியல் அடையாளத்தை பாதுகாப்பதிலே, அரசியல் அடையாளத்தை அந்த மக்கள் தொடர்ந்தும் பேணிக்கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தில் எங்களுடைய பங்களிப்புகளை நாங்கள் அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம்.
சர்வதேச மனித உரிமை விசாரணை என்கின்ற விடயம் கட்சியினுடைய உயர் பீடத்தினூடாக தீர்மானிக்கப்பட்டு அது கையாளப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே மாகாண சபையிலே அந்த விடயத்தை வேறு விதமாக கையாளுவதற்கு பலர் முயற்சித்த அந்த சந்தர்ப்பங்களில் கூட நாங்கள் தனித்து நின்றாவது அந்த விடயங்களிலிருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நன்மை ஏற்படுகின்ற வகையிலே நாங்கள் செயல்பட்டிருக்கின்றோம். மன்னார் மாவட்டத்திலே பல்வேறு தமிழ் கிராமங்களுக்கு எங்களுடைய பிரமாண அடிப்படையிலான நன்கொடைகளினூடாக அவர்களுக்கு நாங்கள் பல உதவிகளை செய்திருக்கின்றோம். யாழ்ப்பாணத்திலே முஸ்லிம் கிராமங்களை அண்டி இருக்கின்ற தமிழ் கிராமங்களுக்கு எங்களுடைய உதவி திட்டங்களை தொடர்ச்சியாக நாங்கள் வழங்கி வருகின்றோம். அவர்களோடு நாங்கள் அந்யோன்யமாக இந்த விவகாரங்களை கையாண்டு வருகின்றோம். எனவே பரவலாக தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், சிங்கள மக்கள் என்கின்ற எல்லோருக்கும் எங்களுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் அமைந்து கொண்டே இருக்கின்றன. நல்லது. மாகாண சபை உறுப்பினர்களே, இந்த வேளையில் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்றை உங்களிடம் கேட்க வேண்டும். அதாவது இன்று கடந்த நான் நினைக்கின்றேன் முன்னர் இணைந்த வடகிழக்கு இருந்தது. அதனை பிரித்து இரண்டாவது மாகாண சபை, அதாவது கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணமாக 2 மாகாணமாக இப்பொழுது பிரிந்திருக்கின்றது. மீண்டும் வடக்கையும் கிழக்கையும் இணைக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கோஷம் எழுந்திருக்கின்றது. வடகிழக்கு இணைக்கப்படுகின்ற பொழுது அதால் ஏற்படும் சாதக பாதகங்கள் அல்லது இணைக்கப்பட வேண்டுமா? உங்களுடைய அபிப்பிராயம், நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியினுடைய அபிப்பிராயம், அதில் உங்களுடைய அபிப்பிராயம் எவ்வாறு இருக்கின்றது என்றால், நீங்கள் வட மாகாண ஒரு உறுப்பினராக இருக்கின்றீர்கள். நீங்கள் வடக்கைச் சேர்ந்தவர். கிழக்கில் அதிகமாக முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள், வடக்கில் அதிகமாக தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள். உங்களுடைய பார்வையில் அது எவ்வாறு இருக்கின்றது? இதனை நீங்கள் ஒரு சிக்கல் வாய்ந்த கேள்வியாக ஒருபோதும் பார்க்க வேண்டாம். ஒரு வெளிப்படையான இலகுவான ஒரு விடயம். அதனை சொல்வதிலே எவ்விதமான சங்கடங்களும் கிடையாது. நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த நாட்டிலே 9 மாகாணங்கள் இருப்பதை அறிந்திருக்கின்றோம். அதனை நாங்கள் விரும்புகின்றோம், அதனை நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த நாட்டில் 9 மாகாணங்கள் இருக்கின்றன. 9 மாகாணங்களும் தனித்துவமாக இயங்குவது சிறப்பானது என்பதுதான் எங்களுடைய அடிப்படையான நிலைப்பாடு. ஆனால் ஏதேனும் 2 மாகாணங்கள் இணைந்து செயல்பட வேண்டும், அது அவர்களுடைய நியாயாதிக்கங்களின் அடிப்படையில் அவை இணைந்திருக்க வேண்டும் என்று 2 மாகாணத்தினுடைய மக்கள் விரும்புவார்களாக இருந்தால் அதற்கு எதிராக நாங்கள் ஒருபோதும் செயல்பட மாட்டோம். வடக்கு கிழக்கு மாத்திரமல்ல, இலங்கையினுடைய ஏனைய மாகாணங்களும் அவ்வாறு இணைய வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்களாக இருந்தால் அது அந்த மாகாணத்தினுடைய மக்களினுடைய விருப்பமாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். அந்த வகையிலே வடக்கும் கிழக்கும் இணைய வேண்டும் என்ற ஒரு அடிப்படை கோட்பாட்டை, அடிப்படை கொள்கையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொண்டிருக்கின்றது. அந்த கோரிக்கைக்கு நாங்கள் ஒருபோதும் எதிராக இருக்கப் போவதில்லை. ஆனால் குறிப்பிட்ட 2 மாகாணங்கள் இணைகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே ஏதேனும் ஒரு சமூகம் அல்லது ஏதேனும் ஒரு மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகின்றார்கள் என்றால் அந்த மக்களினுடைய பாதிப்பினை ஈடு செய்வதற்குரிய போதுமான தீர்வு திட்டங்கள் முன்வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே வெளிப்படையாக சொல்வதானால் தமிழ் மக்கள் வடக்கும் கிழக்கும் இணைந்திருக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு எதிராக நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியோ அல்லது முஸ்லிம் சமூகமோ இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் வடக்கும் கிழக்கும் இணைவதனூடாக கிழக்கு மாகாணத்திலே, குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பெரும்பான்மை முஸ்லிம் மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகின்றார்கள் என்றால் அவர்களுடைய பாதிப்பினை ஈடு செய்வதற்குரிய ஒரு தீர்வு திட்டத்தினை அந்த மக்களினுடைய முழுமையான விருப்பையும் பெற்ற நிலையில் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு பொதுவாக இந்த நாட்டினுடைய அரசாங்கத்திற்கும், குறிப்பாக எந்த மாகாணங்களை இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்ற தரப்பினருக்கும் இருக்கிறது என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. நல்லது. மாநசபை உறுப்பினர்களே, உங்களுடைய பதிலை தொடர்ந்து நான் கேட்க வேண்டும். அதாவது வடக்கும் கிழக்கையும் இணைக்க வேண்டும் என்று அந்த மாகாணத்தில் இருக்கின்ற மக்கள் விரும்புகின்ற பொழுது அதனை இணைப்பதில் தவறில்லை என்று கூறுகின்றீர்கள். அது அவ்வாறு இருக்க, ஆனால் வடக்கும் கிழக்கும் இணைவதால் வடக்கிலும் கிழக்கிலும் மூவின மக்களும் இருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள், சிங்களவர்கள் இருக்கின்றார்கள், தமிழர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் வடக்கையும் கிழக்கையும் இணைக்க வேண்டும் என்று அதிகமாக விரும்புபவர்கள் தமிழ் மக்களாக இருக்கின்றார்கள். ஏனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணைக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள்.
இணைந்த வடகிழக்கில் தான் யாழ்ப்பாணத்திலிருந்து முஸ்லீம்கள் விரட்டப்பட்டார்கள். அவ்வாறு பல பிரச்சனைகள் இடம்பெற்றது. ஆனால் முஸ்லீம்கள் வடக்கும் கிழக்கும் இணைய வேண்டும் என்று விரும்பவில்லை என்று அதிகமான செய்திகள் மூலமாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். உங்களுடைய பார்வையில் வடக்கும் கிழக்கும் இணைந்தால் முஸ்லீம்களுக்கு பாதகமா சாதகமா என்பதை இல்லை, இந்த இடத்திலே முஸ்லிம்களுக்கு சாதகம், தமிழ் மக்களுக்கு சாதகம், முஸ்லிம்களுக்கு பாதகம், தமிழ் மக்களுக்கு பாதகம் என்று பிரித்து நோக்குவதை விடவும் பொதுவாக இரண்டு பிரதேசங்களில் இணைவதனூடாக நன்மைகள் இருக்கின்றனவா, சாதகங்கள் இருக்கின்றனவா அல்லது பாதகங்கள் இருக்கின்றனவா என்பதைத்தான் நான் பார்க்க விரும்புகின்றேன். ஒரு இனத்தோடு மாத்திரம் தொடர்புபடுத்தி அதனுடைய சாதக பாதகத்தை நான் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்காது. அண்மையில் யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற அரசியலமைப்பு விடயத்துக்கான மக்களினுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்கின்ற அந்த அமர்விலே கருத்துக்களை வெளியிட்ட ஒரு நபர் மிக முக்கியமான ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார். அவர் குறிப்பிட்டிருந்தார், தென்னிலங்கையில் இருக்கின்ற சிங்கள மக்களுக்கு 7 மாகாண சபைகள் கிடைக்கின்றன. வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு நாங்கள் வடக்கு கிழக்கையும் இணைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுவதனூடாக அது ஒரு மாகாண சபையாக மாறுகிறது. நாங்கள் 2 மாகாண சபைகளையும் அவர்கள் 7 மாகாண சபைகளையும் வைத்திருப்பதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்ற ஒரு கருத்தினை ஒரு தமிழ் மகன் கேட்டிருந்தார். இப்படியாக இந்த விடயம் ஒரு விவாத பொருளாகத்தான் இந்த நிமிடம் வரை இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளும் தமிழ் மக்களுடைய பாரம்பரிய தாயகம் என்ற அடிப்படையில் வடக்கும் கிழக்கும் இணைய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்தாலும் அதனை நிர்வாக ரீதியாகவும் இணைத்துத்தானா வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் இப்பொழுது விவாத பொருளாக இருக்கின்றது. ஒரு சில விடயங்களிலே எங்களுக்கு சாதகமான நிலைமைகள் இருக்கின்றன. நாங்கள் ஒரு ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒரே மொழியை பேசுகின்ற மக்கள் ஒன்றாக இருக்கின்றோம் என்ற ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கிறது. வளங்களை பகிர்ந்து கொள்வதிலே ஒரு பெரிய பூகோள பரப்பு இருக்கின்ற பொழுது வளங்களினுடைய பகிர்வு, அதனுடைய ஒரு வருமானம் ஈட்டுகின்ற பல துறைகள் சார்ந்த விடயங்களை நாங்கள் கையாள முடியும். வடக்கும் கிழக்கும் இணைந்திருப்பதன் ஊடாக ஒரு பாரிய கடல் பரப்பினை எங்களுடைய பிராந்தியம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. துறைமுகங்களை கையிலே வைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்படியாக பல்வேறு நன்மைகள் இருக்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இலங்கை ஒன்றாக இருந்தாலும் அங்கே பல்வேறு நன்மைகள் இருக்கின்றன. வடக்கும் கிழக்கும் ஒன்றாக இருந்தாலும் அங்கே பல்வேறு நன்மைகள் இருக்கின்றன. ஆனால் பாதகமான ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு பாதகமான விடயங்களும் இல்லாமல் இல்லை என்ற ஒரு விடயம் இருக்கிறது. நிர்வாக ரீதியாக இப்பொழுது வடக்கும் கிழக்கும் இணைகின்ற சந்தர்ப்பத்திலே திருகோணமலை மாவட்டத்திலே அதனுடைய தலைநகரம் அமைய இருக்கின்றது, அமையும் என்று எதிர்பார்க்க முடியும். அப்படியாக இருந்தால் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றவரும் திருகோணமலை மாவட்டத்திற்கு செல்ல வேண்டும் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு. பொத்துவிலே இருக்கின்றவரும் திருகோணமலை மாவட்டத்துக்கு வர வேண்டிய தேவை ஏற்படும். இப்படி நடைமுறை ரீதியாக பல்வேறு சாதகமான நிலைமைகள் ஏற்பட முடியும். பிரதிநிதித்துவங்கள் சனத்தொகையினுடைய உதாரணமாக இப்பொழுது கிழக்கில் இருக்கின்ற 34% முஸ்லிம் சனத்தொகை வடக்கோடு இணைகின்ற பொழுது ஒரு தரவின்படி 17% குறைகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்வதிலே அவர்களுக்கு பாதகங்களை ஏற்படுத்தக்கூடும். இப்படியாக 2 பக்கங்களும் இருக்கின்றது. எனவே 2 மாகாணங்களை இணைப்பதிலே சாதகங்கள் பாதகங்கள் இருப்பதாக பலரும் பலவிதமான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரையிலே ஜே.ஆர். ஜெயவர்தன 1989 இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக 2 மாகாணங்களையும் இணைத்து ஒரு இணைந்த மாகாணமாக அதனை நிர்வகித்து வந்தார். அதுக்கு பிறகு ரணசிங்க பிரேமதாச மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்ட 2 மாகாணங்களையும் தொடர்ந்தும் இணைந்திருப்பதற்கு அனுமதி வழங்கியிருந்தார். அதற்கு பிறகு டிபி விஜயதுங்க மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் அதனை நீண்ட காலமாக இணைத்து வைத்திருந்தார். மேதகு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஜனாதிபதி அவர்களும் 2 மாகாணங்களினுடைய இணைவிலும் எவ்விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தவில்லை. மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி காலத்தை பொறுப்பேற்ற முதலாவது வருடத்திலே ஒரு நீதிமன்ற உத்தரவினூடாக 2 மாகாணங்களையும் பிரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எனவே தொடராக 4 நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிகளுடைய ஆட்சி காலங்களில் இணைந்திருந்த அந்த மாகாண சபையை வடக்கு மக்களும் கிழக்கு மக்களும் அனுபவித்திருக்கிறார்கள். அதனை அவர்கள் பிராக்டிஸ் பண்ணியிருக்கின்றார்கள், நடைமுறையில் அவர்கள் கண்டிருக்கிறார்கள். இத்தகைய சாதக பாதகங்கள் இருக்குமாக இருந்திருந்தால்
அந்த நடைமுறைகளிலிருந்து எங்களால் பேசக்கூடியதாக இருந்திருக்கும், அதனை நாங்கள் முன்வைக்க முடியும். எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் நீங்கள் கூறுவது போல மக்களுடைய பங்களிப்பினை, மக்களுடைய கருத்துக்களை சுயாதீனமாக பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் அரசியல் ரீதியாக இதனை இணைப்பதிலும் பிரிப்பதிலும் அரசியல் கட்சிகளுக்கு அல்லது அரசியல் இயக்கங்களுக்கு முன்னுக்கு பின் முரணான நன்மைகளும் தீமைகளும் இருக்க முடியும். ஆனால் மக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் எதனை தங்களுடைய கருத்தாக முன்வைக்கின்றார்களோ அதனை நோக்கித்தான் நாங்கள் செயல்பட வேண்டும் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. எனவே வடக்கு கிழக்கு இணைப்பு என்ற ஒரு விடயத்தை இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான ஒரு போராட்டமாக பார்க்காமல் அதனை முழு பிராந்தியத்தினுடைய மக்களினுடைய நலன் சார்ந்து பார்க்கின்ற பொழுது அதிலே ஒரு நல்ல தீர்வு எட்ட முடியும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நல்லது மாகாண சபை உறுப்பினர்களே, அதாவது இது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது இணைந்த வடகிழக்கில் தான் பல பிரச்சனைகளை நாங்கள் சம்பாதித்திருக்கின்றோம். மக்கள் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள். வடக்கையும் கிழக்கையும் பிரித்ததன் பின்னர் 2 மாகாண சபை தேர்தல்கள் நடந்திருக்கின்றது. அன்று இணைந்த வடகிழக்கில் இருந்த மக்கள் சுதந்திரமாக இருந்தார்களா, பிரிக்கப்பட்ட கிழக்கு வடக்கில் பிரச்சனைகளை மக்கள் சம்பாதித்திருக்கின்றார்களா? எனவே அன்று பிரச்சனை அதிகமாக, எந்த பிரச்சனை அதிகமாக என்று பார்க்க வேண்டும். எனவே உங்களுடைய பார்வையில் நீங்கள், அதாவது நீங்கள் தானாக உங்களால் கூட முடிந்த ஒரு பதிலை கூற வேண்டும். அன்றைய இணைந்த வடகிழக்கில் பிரச்சனை அதிகமா, என்று பிரிக்கப்பட்ட வடகிழக்கில் மக்களுக்கு பிரச்சனைகள் அதிகமா? இது ஒரு நீண்ட விவாதத்திற்குரிய ஒரு விடயம். நான் நினைக்கின்றேன் குறுகிய நேரத்திற்குள் இதற்கான பதிலை சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரையிலே 2 பகுதிகளும் இருக்கின்றன, நன்மைகளும் இருக்கின்றன, தீமைகளும் இருக்கின்றன. வடக்கு கிழக்கு இணைந்திருந்த அந்த சந்தர்ப்பத்திலே இந்த நாட்டிலே ஒரு கொடிய யுத்தம் நடைமுறையில் இருந்தது, ஆயுத போராட்டம் நடைமுறையில் இருந்தது. வன்முறையினூடாக விடயங்களை கையாளுகின்ற ஒரு தரப்பு அதிகாரத்தை தன்னுடைய கைகளிலே வைத்துக் கொண்டிருந்த அந்த சூழ்நிலை இருந்தது. இப்பொழுது ஒரு ஜனநாயக சூழ்நிலை இருக்கிறது. எனவே 2 நடைமுறைகளையும், அதாவது வன்முறை மிக்க ஒரு சூழ்நிலையிலும் ஜனநாயகம் மிக்க ஒரு சூழ்நிலையிலும் வடக்கு கிழக்கு இணைப்பு அல்லது மாகாணங்களுக்கு இடையிலான இணைப்பு என்பதை நாங்கள் பிரித்து நோக்குவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். எனவே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த விடயத்தில் நாங்கள் ஒரு விரிவான மக்களுடைய கருத்தை அறிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சி செய்யப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இதற்கான ஒரு தீர்வை நோக்கி எங்களால் நகர முடியும் என்று நினைக்கின்றேன். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்தவரையிலே ஆரம்பத்திலிருந்து அவர்களுடைய நிலைப்பாடு, அதாவது தலைவர் அஷ்ரஃப் அவர்களுடைய காலத்திலிருந்து அவர்கள் குறிப்பிட்டு வருகின்ற நிலைப்பாடு, தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளுக்கு எதிராக முஸ்லிம் மக்கள் ஒருபோதும் இருக்க மாட்டார்கள். ஆனால் முஸ்லிம் மக்களுக்குடைய பிரச்சனைகளுக்கான நியாயமான தீர்வு பெற்றுக் கொடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே தமிழ் மக்களுக்கு ஆதரவாக அல்லது தமிழ் மக்களுடைய கோரிக்கையை நாங்கள் சாதகமாக பரிசீலிப்போம் என்ற அந்த நிலைப்பாடை அவர்கள் ஆரம்பத்திலே முன்வைத்தார்கள். எனவே நான் நினைக்கின்றேன் அந்த நிலைப்பாடு பெரும்பான்மை முஸ்லிம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற பொழுது அதனை நாங்கள் சாதகமாக பரிசீலிக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஒரு முக்கியமான விடயத்தை இந்த இடத்தில் தொட்டி சென்றிருக்கின்றீர்கள். அதாவது இணைந்த வடகிழக்கில் தான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய ஸ்தாபக தலைவர் மர்ஹூம் எம்.எச்.எம். அஷ்ரஃப் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து முஸ்லீம்களுக்கென்று கல்முனையை மையப்படுத்திய தனி அலகு ஒன்று வேண்டும் என்று கேட்டிருந்தார். எனவே அது இணைந்த வடகிழக்கில் தான் அவர் கேட்டார். இன்று இருக்கின்ற பிரிக்கப்பட்ட வடக்கிலும் கிழக்கிலும் அவர் கேட்கவில்லை. ஆனால் அன்று முஸ்லீம்களுக்கு பாதகமான சூழ்நிலை இருந்த காரணத்தினால்தான் அவர் அவ்வாறு ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார். இணைந்திருக்கின்ற வடகிழக்கில் முஸ்லீம்களுக்கு ஒரு தனி அலகை தாருங்கள், முஸ்லீம்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை அந்த இடத்தில் தீர்த்து கொள்வதற்கு அவர்களுக்கு சரியாக நல்ல ஒரு இடமாக அமையும் என்று அவர் கேட்டிருந்தார். எனவே மீண்டும் வடக்கும் கிழக்கும் இணைய வேண்டும் என்றிருந்தால், உதாரணமாக இலங்கையிலே மூவின மக்களும் பரந்து வாழ்கின்றார்கள். இலங்கையில் 9 மாவட்டங்களில் 9 மாகாணங்களிலும் முஸ்லிம்கள் வாழ்கின்றார்கள், தமிழ் மக்கள் வாழ்கின்றார்கள், சிங்கள மக்கள் வாழ்கின்றார்கள். எனவே நாம் இந்த வடக்கையும் கிழக்கையும் மாத்திரம் இணைக்க வேண்டும் என்பதில் எந்த வகையில் எந்த அளவுக்கும் மக்களுக்கு திருப்தி இருக்கின்றது என்று கூற முடியாது. எனவே நீங்கள் கூறியது போன்று கட்டாயம் இது சம்பந்தமாக பொதுமக்களிடம் நாங்கள் கருத்து கணிப்பு எடுக்க வேண்டும். பொதுமக்கள், முஸ்லிம் மக்கள், சிங்கள மக்கள் என்ன கூறுகின்றார்கள் என்று கேட்க வேண்டும். இந்த இடத்தில் வடக்கும் கிழக்கும் இணைகின்ற பொழுது அந்த இடத்தில் அதிகமாக வாழ்கின்றவர்கள் தமிழ் மக்கள். 17% முஸ்லிம்கள் தான் அந்த இணைந்த வடகிழக்கில் வாழப்போகின்றார்கள் என்ற ஒரு கோட்பாடு இருக்கின்றது. எனவே இந்த இடத்தில் முஸ்லிம்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது? அவர்களுக்கு ஒரு தனி அலகு மீண்டும் அன்று முஸ்லிம் காங்கிரசினுடைய ஸ்தாபக தலைவர் மர்ஹூம் அஷ்ரஃப் அவர்கள் விடுத்த கோரிக்கை மீண்டும் எழுமல்லவா இந்த இடத்தில்? நிச்சயமாக
கௌரவ அஷ்ரஃப் அவர்களுடைய நிலைப்பாட்டை பார்க்கின்ற பொழுது வடக்கு கிழக்கு இணைகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் குறிப்பிட்டது போல வடக்கையும் கிழக்கையும் இணைக்கின்ற சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களுக்கான ஒரு தனித்துவமான தீர்வு தேவை என்கின்ற ஒரு விடயத்தில் தலைவர் அஷ்ரஃப் அவர்கள் ஒரு தீர்க்கமான நம்பிக்கையோடு செயல்பட்டார்கள். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று. ஆனால் அதனுடைய வடிவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதிலே பல்வேறு கருத்துகள் வழிமுறைகள் முன்வைக்கப்பட்டன. முதலாவது சொல்லப்பட்டது நிலத்தொடர்பற்ற முஸ்லிம் மாகாணம் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தென்கிழக்கு அழகு என்கின்ற ஒரு விடயம் முன்வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கரையோர மாவட்டம் என்கின்ற ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டது. ஆனால் இப்பொழுது உலகளாவிய ரீதியில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்னும் பல மாதிரிகள் இருக்கின்றன. எப்படி இணைந்த இலங்கைக்குள், ஒரு இலங்கைக்குள், ஐக்கிய இலங்கைக்குள் தமிழ் மக்கள் தங்களுடைய தீர்வை தேடுகின்றார்களோ அதே போன்று இணைந்த வடகிழக்கிற்குள் முஸ்லிம் மக்களும் தங்களுடைய தீர்வை தேடிக்கொள்ள முடியும். அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே நான் மிக அடிப்படையாக சொல்ல விரும்புகின்ற ஒரு விடயம், இந்த விடயத்திலே நாங்கள் ஆழமாக கற்கைகளை மேற்கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். என்ன இருக்கிறது என்ற ஒரு பரீட்சா மாதிரியான விடயங்கள், அதாவது முன்மாதிரி மொடல்ஸை நாங்கள் தேட வேண்டும். எத்தகைய அமைப்புகள் இருக்கின்றன, எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, எதனூடாக இதனை தீர்க்க முடியும் என்பதை நாங்கள் தான் முன்வைக்க வேண்டும். வெறுமனே தனியழகுதான் முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனையாக இருக்க முடியாது. இணைந்த வடகிழக்கு இருக்கின்ற முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பட்டியல்படுத்த வேண்டும். என்னென்ன விவகாரங்கள் இப்பொழுது இருக்கின்றன, எதிர்காலத்தில் என்னென்ன விடயங்கள் இருக்கப் போகின்றன என்று. சாதாரணமாக அவர்களுடைய மார்க்கம் சார்ந்த விடயங்கள், அவர்களுடைய மத அனுஷ்டானங்கள் சார்ந்த விடயங்கள், மார்க்கத்தை பின்பற்றுகின்ற விடயங்களிலே, மார்க்கத்தோடு தொடர்புடைய கல்வி நிலையங்கள் சார்ந்த விடயங்களிலே, பள்ளிவாயல்கள் சார்ந்த விடயங்களிலே, பெண்கள் சார்ந்த விடயங்களிலே, தனியார் சட்டம் சார்ந்த விடயங்களிலே, காணி சார்ந்த விடயங்களிலே நாங்கள் எங்களுடைய விடயங்களை எப்படி கையாளப் போகின்றோம் என்பது ஒரு பட்டியல்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது. எனவே இணைந்த வடகிழக்கிற்குள் அதனை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் ஒரு ப்ரொஜெக்டாக நாங்கள் ஒர்க் பண்ணித்தான், அதில் ஒரு அசைன்மெண்ட்டாக ஒர்க் பண்ணித்தான் அதுக்குரிய தீர்வை சொல்ல வேண்டுமே தவிர, அதுக்குரிய எதிர்பார்ப்பை சொல்ல வேண்டுமே தவிர, வெறுமனே நாங்கள் எங்களுடைய அரசியல் இலக்குகளை அடிப்படையாக வைத்து மாத்திரம் அதனை முன்வைக்க முடியாது. எனவே என்னை பொறுத்தவரையிலே மிக ஆழமாக அல்லது உறுதியாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம், வடக்கும் கிழக்கும் இணைகின்ற சந்தர்ப்பத்திலே அங்கிருக்கின்ற முஸ்லிம் மக்களுக்கு ஒரு நீதமான தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அந்த தீர்வு அந்த பிரதேசத்து மக்களினுடைய முழுமையான கருத்தையும் விருப்பத்தையும் பெற்றுக்கொண்ட நிலையில்தான் உருவாக்கப்பட வேண்டுமே தவிர, இன்னும் ஒரு இடத்திலிருந்து தருவித்து கொடுக்கப்படுகின்ற ஒரு தீர்வாக அது இருக்கக்கூடாது என்கின்ற விடயத்திலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அதனை மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றேன். அதிகார பகிர்வினூடாக ஏற்படுத்தப்பட்ட இந்த மாகாண சபைகள் அதிகாரங்கள் வழங்கப்பட்ட 1989ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட இந்த அதிகாரத்தின் ஊடாக குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாண மக்கள் அதற்குரிய முழு அந்த அதிகார பகிர்வின் அனுபவத்தை அனுபவிக்க மாட்டார்கள் என்பது உண்மையிலே யதார்த்தமான விடயம். இணைந்த வடகிழக்கிலே ஆரம்பத்தில் இணைந்த வடகிழக்கு மாகாண சபை தேர்தலின் போது அம்பாறை மாவட்டம் தவிர்த்த ஏனைய மாவட்டங்களில் தேர்தல் கூட நடைபெறவில்லை. அதன் பின்னர் வடக்கு கிழக்கு பிரிக்கப்பட்ட பின்னர் தான் மக்களிடம் அதற்குரிய ஆணையை வழங்கக்கூடிய சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. 2008ஆம் ஆண்டு முதலாவது கிழக்கு மாகாண சபை தேர்தல் நடைபெற்றது. அதன் பின்னர் 2013ஆம் ஆண்டு வடக்கு மாகாண சபை தேர்தல் நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே வடக்கு மாகாண சபையில் வழங்கப்படுகின்ற வளங்களை கூட அதில் ஒரு 65 விதமான பணங்கள் கூட சரியாக செலவழிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இந்த சந்தர்ப்பத்திலே சென்று கொண்டிருக்கின்றது. இதே போல கிழக்கு மாகாண சபையிலே ஆட்சி அமைப்பதில் பல பிரச்சனைகள், இனங்களுக்கிடையிலான பகிர்வில் பல பிரச்சனைகள், இவ்வாறான முரண்பாடுகள் ஊடகங்களிலே சென்று கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே என்னை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு மாகாண சபை மாத்திரம் இலங்கையில் ஏன் ஒரு மாகாண சபையாக தமிழ் பேசுகின்ற மக்கள் செறிந்து வாழ்கின்ற மாகாணங்கள் இரண்டு ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக குறுகி ஏன் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் எழுதுது அல்லவா? இதில் ஒரு விடயத்தை நான் தெளிவாக சொல்ல வேண்டும். அதாவது வடக்கும் கிழக்கும் இணைந்திருந்ததால் தான் தேர்தல்கள் முறையாக நடக்கவில்லை என்ற கருத்து தவறான ஒரு கருத்து. ஏனென்றால் வன்முறை மிக்க ஒரு சூழ்நிலை இருந்ததன் காரணமாகத்தான்
அங்கே ஜனநாயக ரீதியான தேர்தல்கள் நடைபெறுவதிலே பிரச்சனைகள் இருந்தன. எப்பொழுது வடக்கும் கிழக்கும் பிரிவடைகின்றதோ அது 2008ஆம் ஆண்டு தேர்தல் கூட ஒரு முறையாக நடைபெற்ற ஒரு தேர்தலாக ஒருபோதும் சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால் அங்கே ஒரு ஆயுத கலாச்சார சூழ்நிலை இருந்தது. எனவேதான் அப்போது வந்த முதலமைச்சர் அவர்கள் ஆயுத பின்புலத்தை கொண்ட ஒரு முதலமைச்சரைத்தான் நாங்கள் கிழக்கு மாகாணத்திலே முதலமைச்சராக கொண்டு வர முடியுமாக இருந்தது. எப்பொழுது ஜனநாயக சூழ்நிலை இருக்கின்றதோ அப்பொழுது எல்லா நிலைமைகளும் சுமூகமாக இருக்கும். 2012ஆம் ஆண்டு தேர்தல் பெரும்பான்மையான ஒரு ஜனநாயக சூழ்நிலைக்கு மத்தியில் தான் அந்த தேர்தல் நடைபெற்றது. எனவே வடக்கும் கிழக்கும் பிரிந்ததால் அங்கே தேர்தல்கள் நடைபெற்றது என்ற ஒரு கருத்து, ஜனநாயகமான தேர்தல்கள் நடைபெற்ற என்ற கருத்தை நான் அவ்வளவு ஏற்றுக்கொள்ள முடியாது. வடமாகாணத்தில் கூட நீண்ட காலமாக ஜனநாயக சூழ்நிலை இல்லாத காரணத்தினால் இங்கே தேர்தல்கள் முறையாக நடைபெறவில்லை. ஆயுத குழுக்களுக்கு பெரும்பான்மையான வாக்குகள் கிடைக்கின்ற அல்லது பெரும்பான்மை ஆசனங்கள் கிடைக்கின்ற ஒரு நிலைமை வடக்கு மாகாணத்தில் கூட இருந்திருக்கிறது. எனவே இப்பொழுது ஜனநாயக சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஜனநாயக சூழலில் தான் நாங்கள் வடக்கும் கிழக்கும் இணைந்திருப்பது நன்மை அளிக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா போன்ற விடயங்களை பார்க்க வேண்டுமே தவிர வன்முறை மிக்க ஒரு அதிகாரம் மிக்க ஒரு சூழ்நிலை இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அதனை எங்களால் அவ்வாறு நோக்க முடியாது என்பதை நான் ஆரம்பத்தில் சொல்லிக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு தடவை வலியுறுத்தி சொல்ல வேண்டும், வடக்கும் கிழக்கும் இணைவது தொடர்பில் அந்த பிராந்திய மக்கள் தான் தீர்மானம் எடுக்க வேண்டும். குறிப்பாக கிழக்கு மாவட்டத்தை பொறுத்தவரையில் அங்கே பாதிப்புக்கு உள்ளாகின்ற முஸ்லிம் மக்களுடைய தீர்மானம்தான் வடக்கையும் கிழக்கையும் இணைக்க வேண்டுமா என்பதிலே முக்கியமானது. ஏனையவர்களுடைய தீர்மானத்தை நாங்கள் அந்த இடத்திலே உதாரணமாக தென்னிலங்கையில் இருக்கின்ற முஸ்லிம்கள் விரும்புகின்றார்கள் என்பதற்காக வடக்கையும் கிழக்கையும் இணைப்பதிலே நாங்கள் தீர்மானம் எடுக்க முடியாது. கிழக்கு மக்கள் தீர்மானிக்க வேண்டும், வடக்கும் கிழக்கும் இணைக்க வேண்டுமா இல்லையா என்பதிலே குறிப்பாக கிழக்கு மாகாணத்தினுடைய முஸ்லிம் மக்கள் தீர்மானிக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே முஸ்லிம் மக்கள் அவர்களுக்கு வடக்கும் கிழக்கும் இணைகின்றதால் ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்கு முறையான தீர்வுகள் கிடைக்குமாக இருந்தால் முஸ்லிம் காங்கிரசினுடைய நிலைப்பாட்டின் அடிப்படையிலே அவர்கள் ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்க முடியும். ஆனால் அது மக்களோடு கலந்து பேசி மக்களுடைய விருப்பத்தை அறிந்த நிலையில்தான் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. நான் வெறுமனே வடக்கும் கிழக்கும் இணைய வேண்டும் எஸ் நோ சொல்லுங்கள் என்பதற்கோ அல்லது வடக்கும் கிழக்கும் பிரிய வேண்டும் எஸ் நோ சொல்லுங்கோ என்பதற்கும் உடன்பட்ட ஒரு ஆள் அல்ல. இந்த கருத்தினை மக்களின் ஊடாகத்தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அடிப்படையான கருத்து. நீங்கள் சொன்னது போன்று இந்த வடக்கு கிழக்கு இணைவு பிரிவு என்கிற விடயம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். என்னன்னு சொன்னால் நாங்கள் ஒரு கேள்வியாக இதனை கேட்கின்ற போது அதன் ஏற்படுகின்ற பதிலில் இன்னொரு கேள்வி எழுந்து வருகிறது. நிச்சயமாக இதை தனியாக பேச வேண்டிய ஒரு விடயம் என்பதை நான் ஆரம்பத்திலே சொல்லி உணரக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் தற்பொழுது நீங்கள் கூறுகின்ற அந்த பதில் ஊடாக இன்னொரு கேள்வி எனக்குள் எழுகின்றது. அந்த கேள்வியை மாத்திரம் கூறிவிட்டு அதுக்குரிய விடையை எமது சமூகம் தேட வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தையும் சமூகம் என்று கூறுகின்ற போது தமிழ் முஸ்லீம் சமூகம். ஏனென்று சொன்னால் வடக்கில் தமிழ் மக்கள் செறிந்து வாழ்கின்றார்கள், கிழக்கில் தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் தமிழ் பேசும் மக்கள் செறிந்து வாழ்கின்ற போதும் இந்த செறிவினை குறைப்பதற்கான சிங்கள குடியேற்றங்கள் எல்லை மாகாணங்களின் எல்லைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நீங்கள் சொன்னிருந்த போது இணைந்த வடகிழக்கில் தேர்தல்கள் நடைபெறவில்லை, சுவாதீனமாக தேர்தல் நடத்தக்கூடிய சூழல் இல்லை என்ற விடயத்தை ஏற்றுக்கொண்டாலும் 2002ஆம் ஆண்டு வடக்கு கிழக்கில் உள்ளூராட்சி மன்றங்களில் தேர்தல்கள் விண்ணப்பங்கள் கோரப்பட்டு இருந்தும் கூட அதற்கான தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் அம்பாறை தொகுதியில் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை தொகுதியில் மாத்திரம் அந்த தேர்தல் நடைபெற்றது என்ற ஒரு விடயத்தையும் நான் இன்று குறிப்பிட விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் வடக்காக இருந்தாலும் கிழக்காக இருந்தாலும் சிங்கள மக்கள் தனித்துவமாக வாழுவோம் என்ற அவர்களின் தைரியத்தை அவர்கள் அடுத்து காட்டியிருக்கின்றார்கள். கல்முனையிலிருந்து சம்மாந்துறையிலிருந்து ஒரு 10-20 கிலோமீட்டருக்கு உட்பட்ட அம்பாறை தொகுதியில் தேர்தல் நடைபெறுமாக இருந்தால் முழு கிழக்கு மாகாணத்திலும் தேர்தல் நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கும். இவ்வாறான பல கேள்விகள் வடக்கு கிழக்கு இணைப்பை எங்களுக்குள் ஒரு விடயமாக போட்டுவிட்டு சாதக பாதங்கள் தருவதற்கு ஒரு சூழ்நிலை மத்திய அரசாங்கத்திலிருந்து தருவதாகவும் அதை மறுப்பதாகவும் இவ்வாறான போக்குகளை கொண்டு தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையில் ஒரு போட்டித்தன்மையை கருத்து தெளிவில்லா தன்மையை கூறிவிட்டு
சிங்கள மக்கள் வேறு திட்டங்களை தீட்டுகின்றார்களோ என்ற கேள்வியும் இந்த சந்தத்தில் எழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இதை நிச்சயமாக வரலாற்று தவறுகளை தமிழ் முஸ்லிம் மக்கள் இனிமேலும் ஏற்படுத்துவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்காத அளவுக்கு நாங்கள் சிந்தித்து எங்களது இருக்கின்ற அந்த இருப்புகளை பாதுகாத்துக் கொள்வதற்கான முன்னெடுப்புகளையும் எமது அரசியல் சமூகம் நிச்சயமாக முன்னெடுக்க வேண்டும் என்ற பணிவான வேண்டுகோளை இச்சந்தர்ப்பத்தில் கேட்க விரும்புகின்றேன். நல்லது. எங்களுடைய பரகத்துல் அவர்கள் கூறிய கூற்று உண்மையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய கூற்று. அதாவது வடக்கையும் கிழக்கையும் இணைப்பதால் நாங்கள் என்ன பிரயோசனத்தை அதிகமாக பெறுவோம் என்று யோசித்தால் அது இன்றைய நிலைமை பூஜ்யம். ஏனென்றால் இன்று கிழக்கு மாகாண சபையினுடைய ஆளுநராக ஒரு சிங்களவர் இருக்கின்றார். அவர் நான் நினைக்கின்றேன் அவர் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் நினைக்கின்றேன் நோசன் பெர்னாண்டோ. இன்று கிழக்கு மாகாணத்தில் அங்கே இருக்கின்ற முதலமைச்சராலேயோ அங்கே இருக்கின்ற மாகாண அமைச்சர்களாலேயோ எந்த விடயத்தையும் தன்னிச்சையாக செய்ய முடியாத ஒரு அவலநிலை இருக்கின்றது. அவர்களிடம் பேசுகின்ற பொழுது கூறுகின்றார்கள், எங்களுடைய ஆளுநர் அதனை தடுக்கின்றார், அதற்கு முட்டுக்கட்டை கொடுக்கின்றார், அவரிடம் நாங்கள் ஆலோசனை பெற வேண்டும், அதன் பின்னர் தான் அதனை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். அவ்வாறு இருக்கின்ற பொழுது வடக்கில் இருக்கின்ற ஆளுநரை பற்றி நான் உங்களிடம் தான் கேட்க வேண்டும். உங்களுடைய செயற்பாட்டுக்கு, உங்களுடைய முதலமைச்சருடைய செயற்பாட்டுக்கு, உங்களுடைய அமைச்சர்களுடைய செயற்பாடு உங்கள் ஆளுநரின் பார்வையில் அவ்வாறு இருக்கின்றது. முக்கியமான கேள்வி. வடக்கு மாகாண சபை அமைந்த அந்த சந்தர்ப்பத்தில் இங்கிருந்த ஆளுநர் ஜி.ஏ. சந்திரஸ்ரீ அவர்கள் ஒரு முன்னினால் இராணுவ உயர் அதிகாரி. எனவே அவருக்கும் எங்களுக்கும் இடையிலே ஒரு சுமூகமான உறவு நிலை காணப்படவில்லை. இது உண்மையிலே தனிநபர்களின் மீது இருக்கின்ற தவறுகள் அல்ல, இது அந்த சிஸ்டத்திலே இருக்கிற தவறு. 13வது திருத்தச் சட்டம் எதனை குறிப்பிடுகின்றதோ அதனைத்தான் அவர்கள் நடைமுறைப்படுத்துகின்றார்களே தவிர இது ஒரு கையால் கொடுத்து இன்னொரு கையால் எடுக்கின்ற ஒரு சட்டம் மூலம் அதிகாரத்தை ஒரு கையால் கொடுத்துவிட்டு இன்னும் ஒரு கையால் அதனை பறித்தெடுக்கின்ற நிலைமைதான் 13வது திருத்தச் சட்டத்தில் இருக்கிறதே தவிர 13வது திருத்தச் சட்டம் அதிகார பரவலாக்களை யதார்த்தமாக்குகின்ற ஒரு சட்டம் மூலம் அல்ல. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கிழக்கு மாகாணத்தில் மட்டுமல்ல, வடக்கு மாகாணத்தில் மட்டுமல்ல, வடமேல் மாகாணத்தில் கூட இதே பிரச்சனை இருக்கிறது. வடமேல் மாகாண சபையினுடைய முதலமைச்சர் அவர்கள் அங்கிருக்கின்ற ஆளுநருக்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். உள்ளூராட்சி மன்றங்களை கையாளுவதிலே அங்கிருக்கின்ற சுயாதீன நிலைமைகள் பாதிக்கப்படுகின்றன என்று சொல்லி அண்மையிலே ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார்கள். ஊவா மாகாணத்திலே அதே பிரச்சனை இருந்தது. நாங்கள் ஊவா மாகாண சபை தேர்தலில் பங்கெடுப்பதற்கு முன்னர் அங்கிருந்த சூழ்நிலைகளை அவதானிக்க சென்ற நிலையிலே அவர்கள் இந்த கருத்தை மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள். அதாவது நாங்கள் ஆட்சியை அமைத்தாலும் கூட ஆளுநரின் ஊடாக அந்த அதிகாரங்கள் கட்டுப்படுத்தப்படும் என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள். இது 13வது திருத்த சட்டத்திலே இருக்கின்ற குறைபாடு. வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே வடக்கு மாகாண சபை அமைய பெற்றதன் பின்பு இப்பொழுது 3வது ஆளுநரை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். நேற்று தான் அவருடைய பொறுப்புகளை பொறுப்பேற்றிருக்கின்றார். வெளியிலே கதைக்கின்ற சந்தர்ப்பங்களிலே நம்பிக்கை தரும் விதமாக அவர்களுடைய கருத்துகள் இருக்கின்றன. புதிய ஆளுநரை பொறுத்தவரையிலே இதுவரை நாங்கள் அவரோடு எந்த விதமான செயல்பாடுகளையும் கொண்டிருக்காத காரணத்தினால் அவரை பற்றி கூறுவது அல்லது ஆளுநர் எங்களோடு ஒத்துழைப்பாரா இல்லையா என்கின்ற விடயத்தை பொறுத்திருந்துதான் கூற வேண்டும். இடையிலே வந்த 2வது ஆளுநர் பழையக்கார அவர்கள் வடக்கு மாகாண சபையோடு மிக நெருக்கமாக செயல்பட்டார்கள் என்று சொல்வதை விடவும் வடக்கு மாகாண சபையினுடைய விவகாரங்களிலே கூடுதலான தலையீடுகளை அவர்கள் கொண்டிருக்கவில்லை. எங்களை சுயாதீனமாக இயங்குவதற்கு அனுமதி அளித்திருந்தார்கள். அதே நிலைமை தொடராதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நீங்கள் இடையிலே ஏற்கனவே கேட்ட ஒரு கேள்வியினுடைய ஒரு பகுதிக்கு நான் விடையளிக்க வேண்டும். எங்களுடைய மாகாண சபையினுடைய நிதிகள் பெரும்பாலான அளவு திரும்பிச் செல்கின்றன என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். உண்மையில் அப்படியான ஒரு நிலைமை இங்கே காணப்படுகிறது. அதுவும் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த 13வது திருத்தச் சட்டத்தின் ஊடாக வருகின்ற பிரச்சனை தான். மாகாண சபைகளுக்கு ஒவ்வொரு மாதமும் ஜனவரி பட்ஜெட்டிலே நிதி ஒதுக்கப்படுகிறது. அந்த நிதி திரைசேரியிலிருந்து ஒழுங்குபடுத்தப்பட்டு இவ்வளவு துறைகளுக்கு என்னென்ன தொகையிலே நாங்கள் அனுப்புகின்றோம் என்ற ஒரு முதலாவது டிராஃப்ட் மாகாண சபையினுடைய நிதி பிரிவுக்கு வந்து சேருவதற்கு 2 மாதங்கள் செல்கின்றன. ஜனவரியிலே அங்கே அவர்கள் தொகுத்தாலும் கூட பிப்ரவரி மாதத்தில் தான் அது இங்கே வந்து எங்களுக்கு கிடைக்கிறது. அதுக்கு பிறகு எங்களுடைய திணைக்கள அதிகாரிகள் திட்டங்களை தயாரித்து கொடுக்க வேண்டிய கொடுப்பனவுகளை ஒழுங்குபடுத்தி இந்த விவகாரங்களை ஒழுங்கமைச்சு செல்வதற்கு அவர்களுக்கு இன்னும் ஒரு மாதம் தேவைப்படுகிறது.
எனவே மார்ச் மாதத்தினுடைய இறுதி பகுதியில் தான் எங்களுடைய திட்டங்களை நாங்கள் அங்கே முழுமையாக சமர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. மார்ச் மாதத்திலே நாங்கள் சமர்ப்பித்தாலும் கூட எங்களுக்கான நிதி விடுவிப்புகள் மார்ச் இறுதி பகுதி அல்லது ஏப்ரல் மாதம் அளவில் தான் தொடங்குகின்றது. எனவே ஏப்ரல் மாதத்தில் தான் எங்களுடைய நிதி செயல்பாடுகளை நாங்கள் ஆரம்பித்து வைக்கின்றோம். எனவே 8 மாதங்கள் தான் ஒரு வருடத்திலே எங்களுக்கு கிடைக்கிறது எங்களுடைய நிதிகளை பயன்படுத்துவது. அந்த 8 மாதங்களுக்கும் 8 மாத கால இடைவெளிக்குள்ளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நிதியை விடுவிப்பதற்காக நாங்கள் திரைசேரிக்கு இங்கிருந்து ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அந்த ஆவணங்களை திரைசேரியிலிருந்து அவர்கள் பரீட்சிக்க வேண்டும். பரீட்சித்த ஆவணங்களை அவர்கள் ஒப்புதல் அளித்து மீண்டும் எங்களுக்கு நிதிகளை விடுவிக்கின்றார்கள். ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட உடன் நிதிகளை விடுவிக்கின்ற நடைமுறை கிடையாது. எனவே இந்த பியூரோக்ரசி, இந்த உத்தியோகத்தர்களோடு தொடர்புபடுகின்ற இந்த விடயங்களிலே காலதாமதங்கள் தொடர்ந்து ஏற்படுகின்றன. அது எங்களுடைய வினைத்திறன் சார்ந்தும் அந்த பிரச்சனையில் இருக்கிறது. நாங்கள் நேரடியாக ஒரு சில விடயங்களை கையாளுவதிலே நாங்கள் தாமதம் செய்திருக்கின்றோம். அவர்களுடைய பக்கத்திலிருந்தும் குறிப்பாக திரைசேரியினுடைய பக்கத்திலிருந்தும் சில பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன. இதன் காரணமாகத்தான் நிதிகளை முழுமையாக பிரயோகிப்பதிலே எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆனால் இவ்வரிடம் அத்தகைய குறைபாடுகளை தவிர்த்து கொள்வதற்கான உபாய மார்க்கங்களை நாங்கள் வகுத்திருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் இவ்வரிடம் எங்களால் சிறப்பான ஒரு செயல்பாட்டை செய்ய முடியும் என்று. எனவே இது ஒரு நடைமுறை சார்ந்த ஒரு விஷயம். ஆனால் வடக்கு மாகாண சபையிலே நிதி பாவிக்கப்படவில்லை என்ற ஒரு விடயத்தை பெருசாக பேசுகின்றார்கள். ஒரு அரசியல் நோக்கத்தோடு அதிகார பரவலாக்கம் கையளிக்கப்பட்டு கூட தமிழ் மக்கள் அதனை மிகச்சரியாக பயன்படுத்தவில்லை என்ற ஒரு கருத்தை ஏற்படுத்துவதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்க முடியும். மறுபுறத்திலே ஏனைய மாகாண சபைகளில் கூட இத்தகைய பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் அதனை பெரிதாக பேசுவதில்லை என்பதை இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நல்லது மாகாண சபை உறுப்பினர்களே, நாங்கள் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருக்கின்ற நேரம் முடிவுக்கு கொண்டு வருகின்ற இந்த வேளையில் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வேண்டும். அதாவது உங்களுடைய மாகாண சபையில் நீங்கள் சிறுபான்மை, அதாவது முஸ்லிம்கள் சார்பாக 4 உறுப்பினர்கள் இருக்கின்றீர்கள். அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய 3 உறுப்பினர்கள், அதில் 2 முஸ்லீம் உறுப்பினர்களும் ஒரு சிங்கள உறுப்பினரும். நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி சார்பாக உங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேசிய பட்டியல் உறுப்பினராகவும், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக ஒரு உறுப்பினரும் ஆக 5 பேர், ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி சார்பாக ஒரு சிங்கள உறுப்பினராக நீங்கள் 6 பேர் இருக்கின்றீர்கள். 2 சிங்களவர், 4 முஸ்லீம்கள். இன்று வடக்கில் உங்களுடைய மாகாண சபையில் இவர்களுடைய நடவடிக்கை, உங்களையும் சேர்த்து கேட்கின்றேன், இந்த 4 பேருடைய நடவடிக்கை, அதிலும் சிங்களவர்கள் 2 பேர்கள் இருக்கின்றார்கள், அவர்களும் சேர்ந்து பெரும்பான்மையாக இங்கே ஆட்சியில் இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்களுடைய நடவடிக்கைகளை எடுத்துச் செல்கின்றார்கள். ஆனால் இங்கு இருக்கின்ற சிறுபான்மை மக்கள் சார்பாக இவர்களுடைய உங்களுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கின்றது? அது மக்களுக்கு எவ்வாறு திருப்திகரமாக இருக்கின்றதா? உண்மையில் இந்த கேள்வி மக்களை நோக்கி முன்வைக்கப்பட வேண்டிய கேள்வி. மக்கள் தான் இதற்கு சொல்ல வேண்டும் என்ன நடக்கிறது என்று. எங்களுடைய சிறுபான்மை உறுப்பினர்கள் பற்றி ஒரு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் தருகின்ற வேலையை எனக்கு உண்மையில் செய்ய முடியாது. ஆனால் பொதுவாக சொல்வதாக இருந்தால் எங்களுடைய சிறுபான்மை உறுப்பினர்கள் சிறுபான்மை மக்கள் சார்ந்த விடயங்களிலே கவனத்தோடு செயல்படுகின்றார்கள். ஒரு சில பிரேரணைகளை முன்வைத்திருக்கின்றார்கள், கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு மாவட்டங்களை சார்ந்த பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய பங்களிப்புகளை வழங்கி வருகின்றார்கள். ஆனால் ஒரு சில உறுப்பினர்கள் மாகாண சபையினுடைய செயல்பாடுகளிலே முழுமையான கவனத்தை செலுத்துவதில்லை. அவர்களுடைய பங்குபற்றுதல்கள் குறைவாக இருக்கின்றது. அதற்கு அவர்களுடைய தனிப்பட்ட வேலைப்பளுக்கள் அல்லது கட்சி சார்ந்த அல்லது அவர்களுடைய தொழில் சார்ந்த வேலைப்பளுக்கள் காரணமாக இருக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் பொதுவாக சிறுபான்மை உறுப்பினர்களுக்கு வடக்கு மாகாண சபையிலே இவர்கள் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், இவர்கள் முஸ்லிம்கள், சிங்களவர்கள் அல்லது இவர்கள் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள், இவர்கள் ஆளுந்தரப்பை சார்ந்தவர்கள் என்ற பாகுபாடு கிடையாது. ஒரு சுமூகமான நிலைமை இருக்கிறது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இதுவரை காலமாக 2.5 வருடங்களை தாண்டி இந்த மாகாண சபை சென்று கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எதிர்க்கட்சியினர் வாக்களிப்பு எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கவில்லை. எல்லா பிரேரணைகளும் எல்லா விடயங்களும் ஏகமனதான ஒரு தீர்மானத்தின் அடிப்படையிலே வடக்கு மாகாண சபையிலே நிறைவேற்றுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவர்களிடத்தில் ஒத்துழைத்த தன்மைகள் இருக்கின்றன. எதிர்க்கட்சியாக செயல்படுகின்றவர்கள் கூட இந்த மாகாணத்தினுடைய பிரச்சனைகளை நன்கு உணர்ந்து மக்களுடைய தேவைகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதிலே அவர்கள் ஆர்வத்தோடு செயல்படுகின்றார்கள்.
ஆனால் முஸ்லிம் மாகாண சபை உறுப்பினர்களை பொறுத்தவரையிலே, என்னை பொறுத்தவரையிலே ஒரு வசனத்திலே சொல்ல வேண்டுமாக இருந்தால் முன்னேற இடம் உண்டு என்று சொல்ல முடியும். நல்லது மாகாண சபை உறுப்பினர்களே. இறுதியாக ஒரு கேள்வி. இப்பொழுது பூகம்பமாக எழும்பிக் கொண்டிருக்கிறது வில்பத்து. வில்பத்து சம்பந்தமாக நீங்கள் ஒரு சிறந்த ஒரு பதிலை தர வேண்டும் எங்களுக்கு. ஏனென்றால் நீங்களும் அந்த வட மாகாணத்தில் இருக்கின்றீர்கள், அங்குதான் இந்த பிரச்சனை இருக்கின்றது. வில்பத்து கூறுங்கள் அது சம்பந்தமாக. என்னை பொறுத்தவரையிலே வில்பத்திலே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அது ஒரு ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரி என்று தான் நான் நினைக்கின்றேன். அதிலே அந்த பிரச்சனையினுடைய ஆரம்பம் முதல் எங்களுடைய ஈடுபாடு அதிலே இருக்கிறது. வடக்கு மாகாணத்திற்கும் வில்பத்து வன பிரதேசத்திற்கும் எந்த விதமான தொடர்புகளும் கிடையாது. வில்பத்தினுடைய எந்த எல்லைப்புறமும் வடக்கு மாகாணத்தினுடைய எல்லைக்குள் உள்வாங்கப்படவில்லை. அது வடமேல் மாகாணத்தினுடைய எல்லை பிரதேசத்தை சார்ந்த ஒரு பகுதி. 2012ஆம் ஆண்டு அவர்கள் ஒரு புதிய வரைவை செய்திருக்கின்றார்கள். அந்த வரைவு சேட்டலைட்டின் ஊடாக செய்யப்பட்ட ஒரு வரைவு, ஒரு பஃபர் ஜோன் என்கின்ற ஒரு பாதுகாப்பு வளையத்தை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே வில்பத்து சரணாலயத்திற்கும் வடக்கு மாகாணத்திற்கும் எவ்விதமான தொடர்புகளும் கிடையாது என்பதை முதலில் நான் சொல்ல வேண்டும். இரண்டாவதாக, நீண்ட காலமாக வடக்கு மாகாணத்திலே வன இலாகாவினுடைய செயல்பாடுகள் இல்லாத காரணத்தினால் தற்பொழுது வன இலாகா கூகுள் மேப்பிலே, சேட்டலைட் மேப்புகளிலே அடையாளப்படுத்தப்பட்ட பிரதேசங்களுக்கு வன இலாகாவினுடைய எல்லை கற்களை நட்டு கொண்டு வருகிறார்கள். இது வனப்பிரதேசமாக அவர்கள் அடையாளப்படுத்துகின்றார்கள். அவ்வாறான எல்லைகளை அமைக்கின்ற சந்தர்ப்பத்திலே, குறிப்பாக மரச்சிக்கட்டி பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு சில பிரதேசங்களை அவர்கள் வன இலாகாவினுடைய அதிகார பரப்பிற்குட்பட்ட பிரதேசம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார். எனவே வில்பத்தினுடைய எல்லைப்புறத்தையும் வடக்கு மாகாணத்தினுடைய வன இலாகாவினுடைய பிரதேசங்களையும் அவர்கள் சில சந்தர்ப்பங்களிலே மாறி புரிந்து கொள்கின்றார்கள். இதுவும் அதுவும் ஒன்றுதான் என்ற ஒரு புரிதல் அங்கே இருக்கிறது. எனவே உண்மையில் வில்பத்துவிற்கும் எங்களுக்கும் எவ்விதமான தொடர்பும் கிடையாது. வில்பத்துவை வைத்து ஒரு பிரச்சனை எழுகின்ற அளவுக்கு ஒரு பூதாகரமான ஒரு விடயம் அங்கே இல்லை என்பது என்னுடைய அடிப்படையான கருத்து. இந்த இடத்தில் ஒரு கேள்வி. அதாவது வில்பத்து என்றவுடன் நீங்கள் கூறிவிட்டீர்கள் வில்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அமைச்சர் ரிஷாத் பத்ருதீன் அவர்களுக்கு எதிராக வில்பத்து வைத்து சோடிக்கப்படுகின்ற பேசப்படுகின்ற பிரச்சனைகள் அதிகமாக இன்று பத்திரிகை தொடக்கம், வானொலி தொடக்கம், தொலைக்காட்சி தொடக்கம் வந்து கொண்டிருக்கின்றது. பிரச்சனை இல்லை என்றால் இங்கே எவ்வாறு பிரச்சனை? அதாவது குறிப்பாக நான் சொல்ல விரும்புவோம், அந்த விடயத்தை முழுமையாக முடிக்கின்றேன். மரிச்சிக்கட்டியிலே மரிக்கார் தீவு என்கின்ற பிரதேசத்திலே முஸ்லிம் மக்களுக்கு சொந்தமான ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரும் நிலப்பரப்பினை கடற்படையினர் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார். அந்த மக்களை மீள குடியேற்றுவதிலே மாற்று காணி அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற தேவை வருகின்ற பொழுது அந்த மக்களுக்கு அரசாங்க பிரதேச செயலாளர் அவர்களினால் முதல் தடவை ஒரு பிரதேசத்தை குறிப்பிட்டு காட்டி இந்த பிரதேசத்திலே நீங்கள் குடியேற முடியும் என்று அவர்கள் குறிப்பிட்டார். எனவே அந்த மக்களுக்கான ஒரு பொது நோக்கு மண்டபம் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினூடாக கட்டி கொடுக்கப்பட்டது. அந்த கட்டிடத்திற்கு அண்மையில் எங்களுடைய மக்கள் அவர்களுடைய காணிகளை அளந்து பிரித்து கொட்டில்கள் அமைத்து வாழுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த மதகுருமார்கள் குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு சென்று அந்த பிரதேசம் வில்பத்துவினுடைய பிரதேசம் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவர்களுக்கு எதிராக பிரச்சனைகளை ஏற்படுத்தினார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே மரிக்கார் தீவு மக்கள் எங்களை அணுகினார்கள். இப்படி ஒரு பிரச்சனை நடைபெறுகிறது, எங்களுடைய காணிகள் பறிபோக காத்திருக்கின்றன, எனவே இதற்கு நீங்கள் தீர்வு சொல்ல வேண்டும் என்று. நாங்களும் அந்த பிரதேச மக்களோடு கலந்துரையாடி அவர்களை சென்று பார்த்து அவர்களுடைய பிரச்சனைகளை முழுமையாக ஆவணப்படுத்தி அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கிலே வடக்கு மாகாண சபையில் ஒரு பிரேரணையை நிறைவேற்றினோம். அந்த மக்களுக்கு குறிப்பிட்ட காணி வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு பிரேரணையை நான் ஒரு தனிநபர் பிரேரணையாக கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. அதற்கு பிறகு மரிக்கார் தீவு மக்களுக்கு அந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்ட அடுத்த நாளே வன இலாகா அதிகாரிகளினூடாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டது, வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறிப்பிட்ட வழக்கை மன்னார் நீதிமன்றத்திலே எடுத்துக்கொண்ட அந்த சந்தர்ப்பத்திலே மன்னார் மாவட்டத்திலே நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு என்று இன்று வரை அவர்கள் சொல்கிறார்கள். கோர்ட்டிலே ஆஜராகியிருந்த அனைத்து வக்கீல்களும் எழுந்து நின்று, இன மத பேதங்களுக்கு அப்பால் எழுந்து நின்று மரிக்கார் தீவு மக்களுக்கு அந்த காணியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். நீதிபதி அவர்கள் கூட
வன இலாகா பகுதியினரை எச்சரிக்கின்ற அமைப்பிலே அப்பாவி மக்களுக்கு, மீள்குடியேறுகின்ற மக்களுக்கு நீங்கள் ஏன் இத்தகைய தொல்லைகளை ஏற்படுத்துகின்றீர்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்து அவர்களிடத்திலே விளக்கம் அளிக்குமாறு கோரியிருந்தார். இப்படியான ஒரு சூழ்நிலை, ஒரு சாதகமான சூழ்நிலை இருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய எல்லா மாகாண சபை உறுப்பினர்களும் அமைச்சர்கள் உட்பட அந்த பிரதேசத்துக்கு விஜயம் செய்தார்கள். செல்வம் அடைக்கலநாதன் பாராளுமன்ற உறுப்பினர், இப்போது குழுக்களின் பிரதி தலைவர் அவர்களும் அந்த பிரதேசத்துக்கு விஜயம் செய்து அந்த மக்களை சந்தித்து அவர்களுக்குரிய காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த நிலைமைகள் அப்படியே சற்று மாறத் தொடங்குகின்றது. ஆட்சி மாற்றத்தை நோக்கிய சூழ்நிலை அப்பொழுதுதான் ஏற்படுகிறது. மஹிந்த அரசாங்கத்திலிருந்து மைத்திரி அரசாங்கத்தை நோக்கி வருகின்ற அந்த சூழ்நிலையிலே வில்பத்து என்கின்ற ஒரு விவகாரம் முஸ்லிம்களின் மீது திணிக்கப்படுகின்ற ஒரு பாரிய மோசடியாக அல்லது பாரிய ஒரு அநீதியாக வெளியுலகுக்கு ஊடகங்களினூடாக சித்தரிக்கப்படுகிறது. என்னை பொறுத்தவரையிலே மரிக்காடு தீவைச் சேர்ந்த ஒரு சிலருக்கு கோர்ட் நோட்டீஸ் வழங்கப்பட்டதை தவிர ஏனைய ஒருவருக்கும், அங்கே குடியேறி இருக்கின்றவர்கள், வீடுகளை கட்டி கொண்டிருந்தவர்கள் எவருக்குமே கோர்ட்டினூடாக உத்தரவுகள் பிறப்பிக்கப்படவில்லை. அங்கிருக்கின்றவர்களுக்கு எவ்விதமான இடையூறுகளும் ஏற்படவில்லை. ஆனால் குறிப்பாக பொதுபல சேனா போன்ற இனவாத அமைப்புகளும் தென்னிலங்கையை மையப்படுத்திய சிங்கள ஊடகங்களும் வில்பத்துவிலே அமைந்திருக்கின்ற அல்லது வில்பத்துக்கு அண்மையில் இருக்கின்ற மரிக்கார் தீவு, மரச்சிக்கட்டி போன்ற பிரதேசங்களிலே அமைந்திருக்கின்ற முஸ்லிம் குடியேற்றங்களை ஒரு அத்துமீறிய குடியேற்றங்கள் என்றும் காடழிப்பு என்றும் எவ்விதமான ஆதாரங்களும் இன்றி அவர்கள் தொடர்ந்தும் சொல்லி வருகின்றார்கள். ரிஷாட் பதிதீன் அவர்களோடு இருக்கின்ற தனிப்பட்ட காழ்ப்புணர்வா அல்லது அவருக்கு எதிரான அரசியல் பழிவாங்கலா என்று என்னால் தெளிவாக சொல்ல முடியாவிட்டாலும் அங்கே வேறொரு அரசியல் நிகழ்ச்சி நிரல் இருக்கின்றது என்பது மட்டும் உண்மை. ஆனால் வில்பத்துவிலே நீங்கள் கேட்பதைப் போல அல்லது நீங்கள் எதிர்பார்ப்பதைப் போல அங்கே குடியேறி இருக்கின்ற மக்களுக்கு இந்த நிமிடம் வரை எவ்விதமான பிரச்சனைகளும் அரச ரீதியாக அல்லது ஏனைய துறை சார்ந்தவர்களால் இந்த நிமிடம் வரை அப்படி அப்படியான பிரச்சனைகள் ஏற்படவில்லை. அப்படியான ஒரு பிரச்சனை ஏற்படுமாக இருந்தால் வடக்கு மாகாண சபையிலே நாங்கள் அதனை பார்த்து கொண்டு இருக்கப் போவதும் இல்லை. அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான ஒத்துழைப்புகளையும் வழங்குவோம், அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வோம். ஆனால் இதுவரை அப்படியான ஒரு பிரச்சனை இருப்பதாக என்னால் உறுதிப்பட கூற முடியாது. நல்லது மாகாண சபை உறுப்பினர்களே, இந்த வேளையில் நேரம் சென்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகின்ற நேரம். இறுதியாக உங்கள் கட்சி சார்ந்த ஒரு கேள்வி நாங்கள் கேட்க வேண்டும். அதாவது நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சி இப்பொழுது நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி என்ற பெயர் மாற்றப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது நாங்கள் தனி கட்சியாகவே இயங்குவோம், சமூகத்துக்கான முழு நோக்கமும் சமூகத்துக்கான நோக்கமாக இயங்குவோம் என்று ஆரம்பிக்கப்பட்டது. இன்றும் உங்களுடைய நோக்கத்தில் மாற்றமில்லை என்பதனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் இன்று பல கட்சிகளுடன் கூட்டிணைந்து ஒன்று சேர்த்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடன் கடந்த பொதுத் தேர்தலில் உங்களுடைய தலைவர் ரஹ்மான் அவர்கள் போட்டியிட்டிருந்தார். இப்பொழுது நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினராக இருக்கின்றீர்கள். இன்னும் அடுத்த கட்டம் நீங்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடன் இணையப் போவதாக கூட தகவல் வந்திருக்கின்றது. அது சம்பந்தமாக நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸோடு இணையவிருக்கின்றது என்று வந்த செய்தி முற்றிலும் பொய்யானது, தவறான ஒரு செய்தி. ஒரு வளர்ந்து வருகின்ற அரசியல் கட்சி என்ற வகையிலே நாங்கள் கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்களுடைய கட்சியை ஒரு நல்லாட்சி விழுமியங்களுடனான கட்சியாகத்தான் வடிவமைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் தேர்தல் காலங்களிலே குறிப்பாக ஒவ்வொரு கட்சிகளோடு நாங்கள் உடன்படிக்கைகளின் அடிப்படையிலே அவர்களோடு இணைந்து வேலை செய்கின்றோம். அந்த வகையிலே 2013ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்போடு நாங்கள் தெளிவான எழுத்துமூல உடன்படிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். அதே போன்று 2014ஆம் ஆண்டு ஊவா மாகாண சபை தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சியோடு நாங்கள் இணைந்து வேலை செய்திருந்தோம். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் பொது எதிரணியோடு பகிரங்கமாக இணைந்து வேலை செய்தோம். இப்படியான சூழ்நிலைகள் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலே முஸ்லிம் சமூகத்திலிருந்து எங்களுக்கு ஒரு கேள்வி வந்தது, ஒரு அழுத்தம் வந்தது. நீங்கள் ஏனைய கட்சிகளோடு ஐக்கியமாக வேலை செய்கின்றீர்கள், நல்ல கருத்துக்களை கூறுகின்றீர்கள், முன்மாதிரியான நடவடிக்கைகளை செய்கின்றீர்கள், நீங்கள் ஏன் முஸ்லிம் சமூகத்தினுடைய கட்சிகளோடு இணைந்து வேலை செய்யக்கூடாது என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு வந்தது. அந்த வகையில் நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோடு இணைந்து நாங்கள்
மட்டக்களப்பு மாவட்டத்திலும் திருவோணமலை மாவட்டத்திலும் நாங்கள் போட்டியிட்டிருந்தோம். ஒரு கனவான் ஒப்பந்தம் எங்களுக்கு மத்தியிலே செய்து கொள்ளப்பட்டது, எழுத்து மூலமான ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிந்ததன் பின்னர் அந்த ஒப்பந்தத்திற்கு நடந்த கதி என்ன என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். எனவே அது ஒரு கசப்பான அனுபவத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்பொழுது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸோடு நாங்கள் இணைகின்றோம் என்றொரு செய்தியும் வதந்தியாக பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையில் எங்களுடைய நிலைப்பாடு இந்த இடத்திலே மிக தெளிவாக சொல்ல வேண்டும். முஸ்லிம் அரசியல் கட்சிகளினுடைய கூட்டமைப்பு ஒன்று உருவாகமாக இருந்தால் அதிலே நாங்கள் அர்ப்பணத்தோடு செயல்படவும், குறிப்பாக இந்த அரசியலமைப்பு விவகாரத்திலாவது நாங்கள் கூட்டிணைந்து வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை பரவலாக முன்வைத்து வருகின்றோம். அந்த கருத்தின் அடிப்படையில் தான் ஒரு சிலர் அதனை தங்களுக்கு சாதகமாக திருப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸோடு கொண்டு போய் இணைக்க முற்படுகின்றார்கள். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸோடு நாங்கள் முரண்பாடுகளை கொண்டவர்கள் அல்ல. ஆனால் அவர்களோடு இணைந்து வேலை செய்வதற்குரிய சூழ்நிலை சந்தர்ப்பத்தை முஸ்லிம் கூட்டமைப்பு என்கின்ற ஒரு அமைப்பில் மாத்திரம்தான் நாங்கள் இப்பொழுது நோக்குகின்றோமே தவிர தனியே அவர்களோடு சென்று இணைந்து வேலை செய்கின்ற ஒரு நிலையை நாங்கள் இதுவரை உணரவில்லை. அப்படியான ஒரு தேவை எங்களுக்கு இந்த நிமிடம் வரை ஏற்படவில்லை. நல்லது மாகாண சபை உறுப்பினர்களே, இறுதியாக கேள்வியெல்லாம் முடிந்துவிட்டது. நீங்கள் மக்களுக்கு என்ன கூற விரும்புகின்றீர்கள்? இன்றைய காலம் வடக்கு மாகாணம், வட மாகாணம், கிழக்கு மாகாணம் மற்றும் ஏனைய மாகாணங்கள் இருக்கின்ற மக்கள் இருக்கின்ற பிரச்சனைகள் இவ்வாறு இருக்க, இன்று வேலைவாய்ப்பு பிரச்சனை, பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. கிழக்கிலும் பிரச்சனை, வடக்கிலும் பிரச்சனை, ஏனைய இடங்களிலும் பிரச்சனை, முஸ்லீம்களுக்கு என்று தனி பிரச்சனை. உங்கள் பார்வையில் இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு? முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே, இலங்கை முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே என்னுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்றால், இலங்கை முஸ்லீம்கள் ஒரு பரிதாபகரமான நிலையிலே இருக்கிறார்கள். ஒரு துறவிகளைப் போலவே இருக்கிறார்கள். எந்த ஒரு விடயத்திலும் அவர்களுக்கு பற்று கிடையாதோ என்று எண்ணுகின்ற அளவுக்கு அவர்களுடைய நிலைமை இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது இந்த உலக வாழ்க்கையை மிகவும் பிரயோசனமுள்ள ஒரு வாழ்க்கையாக, ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு வாழ்க்கையாக, ஏனைய மக்களுக்கும் பயனுள்ள ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து காட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் பல வழிகளிலும் எங்களை பலப்படுத்தி கொள்ள வேண்டிய தேவையோடு இருக்கின்றோம். அது பொருளாதாரமாக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், கலாச்சாரமாக இருந்தாலும், எல்லா நிலைகளிலும் நாங்கள் எங்களை பலப்படுத்தி கொள்கின்ற ஒரு சமூகமாக இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே குறிப்பாக அரசியலை எடுத்து நோக்கினால் இருப்பு சார்ந்த விடயத்திலே நாங்கள் மிக பலவீனமானவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு மீதான எங்களுடைய பாதுகாப்பு சார்ந்து நாங்கள் மிக பலவீனமாக இருக்கின்றோம். எங்களுடைய சுயாதீனம் சார்ந்து நாங்கள் பலவீனமாக இருக்கின்றோம் என்ற இந்த 3 விடயங்களையும் நான் அடிப்படையாக கூற வேண்டும். இருப்பு பற்றி நாங்கள் ஒரு பூமியில் இருக்கின்றோம். இந்த இருப்பை உறுதியாக தக்க வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய பாதுகாப்பு சார்ந்து நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் சுதந்திரமானவர்களாக, சுயாதீனமானவர்களாக இருப்பதற்கு நாங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த விடயங்களிலே நாங்கள் அக்கறையற்று இருப்போமாக இருந்தால் எங்களை இன்னும் ஒரு சமூகத்தவர்கள் அடிமைப்படுத்துவார்கள். எங்களுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தப்படும். நாங்கள் இந்த இடத்திலிருந்து இடம்பெயர்க்கப்பட்டு துரத்தி அடிக்கப்படுவோம். அப்படியான ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது நாங்கள் நிர்கதியான சமூகமாக மாறிவிடுவோம். அந்த நிர்கதியான நிலைமை எங்களுக்கு ஏற்படுவதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் நான் இங்கே குறிப்பிடுகின்ற இந்த 3 விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதுதான் எங்களுடைய சமூகத்தினுடைய அரசியலாக இருக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன். நல்லது மாகாண சபை உறுப்பினர்களே, இதுவரை நாங்கள் இந்த நிகழ்ச்சி திறம்பட முதலாவது ஒரு வீடியோ நிகழ்ச்சியாக வடமாகாணத்துக்கு வந்து ஜஃப்னாவுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி செய்திருக்கின்றோம். இதுவரை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடன் கலந்து இந்த நிகழ்ச்சியை வழங்குவதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய வடமாகாண சபையினுடைய உறுப்பினர் ஐயூப் அஸ்மின் அவர்களுக்கு இந்த வேளையை நன்றியை தெரிவித்து, என்னுடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய என்னுடைய நண்பர் பரகத்துல்லா, இந்த நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்ப உதவி வழங்கிய எங்களுடைய சந்தைப்படுத்தல் முகாமையாளர் அமீர் மற்றும் அறிவிப்பாளர் ரஸ்லி, செய்தியாளர் சப்னி ஆகியோருக்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன் என்று அன்புடன் சுலைமான் நெட்முனாஸ்.